भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினிய வண்பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயாः விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினிய வன்பொருளனென்னும் அருமரகள் அந்தாதி செய்தான் அடையினையே இப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லா திரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து. ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதன் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ்மரகள் ஆயிரமும்
ஈன்னமுதத்தாய் ஷடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் மிக்க இரநிலையும் மெய்யாமுயிர்நிலையும் தக்கனறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். திருவாய்மொழி முதல் 10 முதல் திருவாய்மொழியை அனுபவிக்க வேணும். இதை ஏற்பாடு செய்து கொடுத்து சங்கல்பித்து நடத்தி கொண்டு வரும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய தேனே மலரும் திருவடித்தாமர்களுக்கு அடியனுடைய பிரணாமங்களை முதலில் விண்ணப்பித்துக் கொள்ளுகிறேன். அந்த சுவாமி திருவுள்ளத்தாலே பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு பெரும் பாக்கியம். இத்தனை பேரை ஏற்பாடு செய்து பல்லாண்டுகளாய் இதை நிர்வகித்து சுவாமி ராமானுஜர் ஆசைப்பட்டபடி 4000 போஷரங்களையும் அனைவரும் கற்று அர்த்தங்களை உணர்ந்து அனுஷ்டான பர்யந்தமாக்க வேணும் என்னே அந்த சுவாமி ஜீயர் சுவாமி நினைத்தது. அதன்படி நடத்தி கொண்டிருப்பது அனைவராலும் போற்றத்தக்கது, பல்லாண்டு பாடத்தக்கது. மீண்டும் அந்த சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன்னு தொடங்கக்கூடிய முதல் 10 முதல் திருவாய்மொழி 11 போஷரங்களுக்கு அர்த்தம் என்னங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். 4000 போஷரங்களிலும் தனி சிறப்பு வாய்ந்தது திருவாய்மொழி. ஆழ்வார்களிலே தலைவர் சுவாமி நம்மாழ்வார். திவ்ய பிரபந்தங்களிலே தலைமை பெற்றதுன்னு சொல்ல வேணுமானால் அது திருவாய்மொழி. இதிலே பல திவ்ய தேசங்களுக்கு நம்மாழ்வார் பல்லாண்டு பாடினார். அர்த்த பஞ்சகத்தின் அர்த்தத்தையும் கொடுத்தார். தத்துவத்திரயத்தையும் விசததமமாக வர்ணித்தார். இரகசியத்திரயத்தினுடைய ஆழ்பொருளை எல்லாம் இதிலேயே விவரித்தருளினார். இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். சாமவேத சமமாக கொண்டாடப்படுவது திருவாய்மொழி. இதிலே விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தம் ஆழமாக நிரூபிக்கப்படுகிறது. அர்த்த பஞ்சகம்னு கீழே விண்ணப்பித்தேன். ஆத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், பிராபியஸ்வரூபம், விரோதிஸ்வரூபம். இந்த 5ஐத்தான் எந்த சாஸ்திரமுமே சொல்லும். பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனः, பிராப்தியுபாயம் பலம் பிராப்தேஹே, ததா பிராப்தி விரோதிச்ச, வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகாக. எல்லாருமே இந்த 5 அர்த்தத்தை தான் சொல்லுவார்கள். பரமாத்மஸ்வரூபம் யாது, ஜீவாத்மஸ்வரூபம் யாது, இந்த ஜீவன் பரமாத்மாவை அடைவதற்கு வழியான உபாயஸ்வரூபம் எது, அடைய ஒட்டாமல் தடுத்து கொண்டிருக்கும் தடுக்கும் விரோதி ஸ்வரூபம் எது, கடைசியாய் அடைந்து அனுபவித்து செய்யக்கூடிய பிராபியம் எது, எதுதான் புருஷார்த்தம். இந்த 5ஐத்தான் நம்மாழ்வாரும் தன்னுடைய பாசுரங்களிலெல்லாம் விண்ணப்பித்தார். ஆச்சரியமாக நமக்கு வழிகாட்டினார். அதிலே முதலில் சொல்லப்படுவது பரமாத்மஸ்வரூபம். பகவானார், அவனை தெரிந்து கொண்டால்தானே பற்ற முடியும். அவர் குணங்கள் எவை, அவருடைய ரூபம் எப்படி இருக்கும், அவருடைய விபூதி சொத்து செல்வங்கள் எப்படி இருக்கும், அவர் யார், இந்த விஷயத்தை நிரூபித்தது முக்கியமாக 4 பதிகங்களில் உயர், தென், அணை, 1. இந்த 4 பதிகங்களுமே பரமாத்மஸ்வரூபம் சொல்ல வந்தவை. உயர்னு சொல்லுவது இப்போ நாம் பார்க்க வேண்டிய உயர்வர உயர்நலமுடையவன்னு தொடங்குகிற முதல் 10 முதல் திருவாய்மொழி. அடுத்தது தென், தென்னன் வீடு முதல் முழுதுமாயின்னு தொடங்கக்கூடிய 2ஆம் 10 பாசுரம். அதுக்கப்புறம் உயர், தென், அணை, அணைவதரவணமேல் பூம்பாவையாகும் புணர்வது என்கிற 10 பாசுரம். அப்புறம் 4ஆம் 10 கடைசி திருவாய்மொழி ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு திருக்குறுகூர் பாசுரம். இந்த 4 இடங்களிலுமே ஆழ்வார் பெருமானுடைய பரத்வத்தையே ஸ்தாபிக்கிறார். அதில் ஒவ்வொரு விதமாக அவருடைய பரத்வத்தை சொல்லுகிறார். இப்போ சொல்ல போகிறது பரத்வே பரத்வம். பரத்வே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும் எம்பெருமான், அவனுடைய பரத்வம் ஸ்வஸ்வரூபமாது. பெருமானுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டதாக இருக்கும், கல்யாண குணங்களோடே கூடியதாக இருக்கும், உபய விபூதியோடும் கூடியதாக இருக்கும், ஆச்சரியமான திருமேனியோடு கூடியதாக இருக்கும்.
விசிஷ்டமாக பிரம்மம் இருக்கும். இதுதான் ஆழ்வாருடைய நிரூபணம். இதுதான் வேதாந்தத்திலேயும் விளக்கி சொல்லப்பட்டது. மீண்டும் மூன்றையும் சொல்லுகிறேன். கல்யாண குணங்களோடே கூடியவராக இருப்பார். பிரம்மம் சகுணமேன்னு சொன்னார். அடுத்து உபய விபூதிக்கு நாயகனாய் நாதனாயிருப்பார். அதான் அவருடைய விபூதி. நித்திய விபூதி, லீலா விபூதி இரண்டுக்கும் உடையவராக இருப்பார். அப்புறம் மூணாவது திருமேனியோடே கூடியிருப்பார். அவர் அருவமாக மட்டும் இருப்பார்ங்கிறது அல்ல, உருவத்தோடே ஆச்சரியமான ரூபத்தோடு இருப்பார். ஆக ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி என்று இவை இத்தனையுமே உள்ளன. இவற்றோடு பெருமான் இருக்கிறான்னு சொல்லுவது தான் விசிஷ்ட அத்வைத்தம். இது எல்லாவற்றோடும் அவர் இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்டவருக்கு நிகராக மற்றொருத்தர் இருப்பாரா? இவரை போல் இத்தனை கொண்டவராய், இத்தனை ரூபத்தோட, இப்படிப்பட்ட குணங்களோட, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உடையவராய் மற்றொருத்தர் இருப்பாரான்னு கேட்டார். ந தத் சமஸ்ச அபியதிகஸ்ச திருஷ்யதே. அவருக்கு சமமானவரும் கிடையாது, மேம்பட்டவரும் கிடையாது, அவரே. இது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டது. அது சட்டு நமக்கு தெரிய வந்து விடுமான்னு பார்த்தால் அது தெரிய ஒட்டாமல் அனாதிகால கர்மங்கள் நம்மை தடுத்து கொண்டே இருக்கும். சம்சாரத்தில் இருக்கிறவர்கள்லாம் நம்மை குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். நல்ல வேளை பெருமானே சுவாமி நம்மாழ்வாருக்கு இந்த இருள், துயக்கு, மயக்கு, ஞான அனுதயம், அன்னதா ஞானம், விபரீத ஞானம் இது எதுவும் இல்லாமல் தெளிவான பக்தி ரூபாபன்ன ஞானத்தை உபதேசித்து விட்டார். அதை அவருக்கு கொடுத்து விட்டார். அதை நம்மாழ்வார் பெருமானிடத்திலேயே பெற்றபடியால் இந்த உண்மையெல்லாம் அவருக்கு தெரிய வந்தது. தான் எதை அறிந்து கொண்டாரோ அதை தன்னோடு நிறுத்தி கொள்ளாமல் அனைவருக்கும் அதை எடுத்து கொடுக்க வேண்டும். எல்லாரும் அதை கேட்டு மனம் திரிந்து இசைந்து பெருமானுடைய திருவடிகளுக்கு ஆட்பட்டு இருக்க வேணும். இதுதான் நம்மாழ்வாரிடத்தில் ஆசை. அதோடு தான் இந்த பதிகத்தையே தொடங்குகிறார். பரத்வே பரத்வம், எம்பெருமானுடைய மேன்மை எது, அவருடைய சொரூபம் எதுங்கிறதே முதல் பாசுரத்திலேருந்து வெவ்வேறு கோணத்தில் சொல்லி கொண்டு போகிறார். பாசுரங்களெல்லாம் அந்தாதி, அதோடு மண்டல அந்தாதி. உயர்வர உயர்நலம் உடையவன்னு தொடங்கி கடைசி பாசுரம் 1102வது பாசுரம் பிறந்தார் உயர்ந்தே, உயர்ந்தேன்னு முடிகிறது. மீண்டும் இதே முதல் பாட்டு முதல் அர்த்தத்துக்கு முதல் சப்தத்துக்கு வரலாமே. அப்போ உயர்வரான்னு தொடங்கி உயர்ந்தேன்னு முடிகிறபடியால் ஒரு பாட்டுக்கு அடுத்த பாட்டு, அடுத்த பாட்டுக்கு மூணாம் பாட்டு, மூணாம் பாட்டு நாலாம் பாட்டு, அதனுடைய கடைசி சொல் அடுத்த பாசுரத்தின் முதல் சொல். அதோடு மட்டும் இல்லை. அப்போனா 101வது பாசுரத்தினுடைய கடைசி சொல் 1102வது பாசுரத்தினுடைய முதல் சொல்லாக அமைந்து முடிந்திருக்க வேண்டும். ஆனால் 1102வது பாசுரத்தினுடைய கடைசி சொல் மீண்டும் முதல் பாசுரத்தினுடைய முதல் சொல்லாக வருவதால் இது மண்டல அந்தாதி, வட்டமாக இருக்கிற அந்தாதி. மறுபடியும் உயர்ந்தேன்னு முடிச்சுட்டு உயர்வரான்னு தொடங்கலாம், உயர்ந்தேன்னு முடித்துவிட்டு உயர்வரான்னு தொடங்கலாம். இப்படி முதலும் முடிவுமாக நம்மாழ்வார் பாடியிருக்கார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. முதல் பாசுரம் கல்யாண குண சாகரம். பகவான் அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்பியவர். அவர் நிரம்பியவராக இருக்காருங்கிறது மட்டுமல்ல, அவர் கல்யாண குணயுக்தன் என்பதை அடியேனுக்கு உபதேசித்தார். மயர்வர மதிநலம் அருளினன். எந்த குழப்பமோ தெளிவின்மை, அஞ்ஞான அந்தகாரம் இது எதுவும் இல்லாதபடிக்கு அது மொத்தத்தையும் பெருமான் அடியேனுக்கு உபதேசித்து விட்டார். மயர்வர மதிநலம் அருளினன். மதிநலம்னா பக்தி ரூபாவன்ன ஞானம். அவர் சாமானியப்பட்டவர் இல்லை, அயர்வரும் அமரர்கள் அதிபதி, ரொம்ப உயர்ந்தவர், நித்த சூரிகளாலே தினப்படி வழங்கப்படுபவர். அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. அந்த பெருமானுடைய திருவடித்தாமர்களை, துயரருக்கும் திருவடித்தாமர்களை, துயரரும் திருவடித்தாமர்களை தொழுவோம் தொழுவோம். உஜ்ஜீவிப்பாய் மனமே அந்த பெருமான் திருவடிகளை தொழுவாய். இது ஒன்று தான் உஜ்ஜீவனத்துக்கு உய்வதற்கு ஒரே வழி என்று நம்மாழ்வார் தன் மனத்துக்கு உபதேசிக்கிறார். தொழுதழன் மனனேன்னு இப்படி உபதேசிக்கிறபடியால் தான் இன்றைக்கும் காஞ்சிபுரத்திலே நம்மாழ்வார் சன்னதிக்கு போனால் அந்த நம்மாழ்வாரை இந்த முதல் பாசுரத்தின்படி தன்னுடைய உள்ளத்துக்கு தானே உபதேசித்து கொண்டே சுவாமி ஆச்சரியமாக எழுந்தருள் இருக்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், கல்யாண குணசாகரம்னு சொல்ல வந்தார். இதில் முதல் பாட்டிலே முதல் எழுத்து எப்படி ஆரம்பிக்கிறது? உயர்வராங்கிறதுனால ஊல் ஆரம்பம்.
மயர்வராங்கிறதுனால மால் ஆரம்பம், அயர்வருங்கிறதுனால ஆல் ஆரம்பம், துயரருன து என்னன்னு பாடியிருக்கலாம். ஓம்ங்கிற பிரணவத்தை அந்த வரிசையிலேயே தொடங்க வேண்டுமானால் எப்படி இருந்திருக்கணும்? ஆ ஊ மா. அப்பன்னா அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன், மயர்வர மதிநரம் அருளினன் எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. இந்த வரிசையில் இருந்திருந்தால் ஆ ஊ மா இருந்திருக்கும். இப்படி எங்கேயானு இருந்துதான்னு பார்த்தால் அமலநாதி பிரானில் முதல் 3 பாசுரங்கள் இப்படித்தான் அமைந்தன. முதல் பாட்டு அமலநாதி பிரான், 2ஆம் பாட்டு உவந்த உள்ளத்தனாய், 3ஆவது பாசுரம் மந்திபாய் வடவேங்கட மாமலை, ஆ ஊ மா. அந்த வரிசையில் நம்மாழ்வார் ஆரம்பிச்சிருக்க கூடாதா? திருப்பாணாழ்வாருக்குத்தான் ஓம்ங்கிற வரிசை தெரியுமா? நம்மாழ்வாருக்கு ஆ ஊ மா வரிசை தெரியாதா? ஏன் அக்கிரமமாக பாடினார்? ஆழ்வார் கிரமமாக தான் பாடுவார், நிச்சயமாக அக்கிரமமாக பாடமாட்டார். ஆனால் ஏன் இதை ஊன்னு தொடங்கினார்னால் அது உத்கீத பிரணவத்தை பிரதமத்திலே மாறாடின்னு சொல்லுவார்கள். உத்கீத பிரணவம் ஊது தஸ்ய உதித்தி நாமான்னு உபனிஷத்து பெருமாளுக்கு ஒரு திருநாம சாத்துறது ஊது. இதுதான் திருநாமம். இந்த ஊத்துங்கிற ஒரு திருநாமத்தை விளக்குவதற்குத்தான் 1102 பாசுரங்களை நம்மாழ்வார் பாடினார். அதில் ஊங்கிறது முதல் எழுத்து, பிறந்தார் உயர்ந்தேங்கிற தகாரம் கடைசி எழுத்து, ஊல ஆரம்பம், இத்து தகாரத்தில் முடிவு, 1102 அதன் விளக்கம்தான். அதில் முதல் எழுத்து ஊவா இருக்கிறதுனாலே ஒரு நிர்பந்தம், ஒரு சட்டம் தேவைப்படுறது, ஒரு விதி இருக்கிறது. ஊல ஆரம்பிக்க வேண்டும். அப்புறம் தான் உபனிஷத்தினுடைய நாமத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியும். அதற்காகத்தான் உயர்வர உயர்நலமுடையவன் ஆரம்பித்தார். இல்லைன்னா அயர்வரம் அமரர்கள் அதிபதியே தொடங்கி இருப்பார். அப்படி இல்லாமல் உயர்வரான்னு ஆரம்பித்ததுக்கு இது காரணம்னு சொல்லுவார்கள். அத்தோடே இதை எப்படி அன்வயப்படுத்திக்கலாம்? இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். இது 2 விதமாக சொல்கிறார். வாக்கியைக்க வாக்கியமாகவும் அன்வயம் பண்ணலாம், அல்லது வாக்கிய பேதம் பண்ணியே அன்வயம் பண்ணலாம். வாக்கியைக்க வாக்கியம்னால் முதல் வாக்கியத்தோட 2ஆவது வாக்கியத்தை தொடர்பு பண்ணி, 2ஓட 3 தொடர்பு பண்ணி, 3ஓட 4 தொடர்பு பண்ணணும். இப்படி வச்சுக்கலாமா? உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநலம் அருளினன். மயர்வர மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன், அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. அப்படின்னா முதல் பாட்டில் சொன்னது உயர் நலமுடையவன் எவனோ அவன்தான் அடியேனுக்கு மதிநலத்தை அருளினான். அடியேனுக்கு மதிநலம் அருளினவர் யாரோ அவர் தான் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அயர்வரும் அமரர்கள் அதிபதி யாரோ அவனுடைய திருவடித்தாமர்களை வணங்குவோம். மனனே வணங்குவாய். இது வாக்கியக வாக்கியம்னு சொல்லுவார்கள். முதல் வாக்கியத்துக்கு அடுத்தது ஒரே வாக்கியமாக இழுத்துட்டே போய் அர்த்தம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னால் முதல் வாக்கியத்தோட கடைசி, 2ஆவதோட கடைசி, 3ஆவதோட 4ஆவது கடைசி, இப்படி வைக்க வேண்டும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. மயர்வர மதிநலம் அருளினன் எவன், அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன், அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. முதல் வாக்கியம் 4ஆவது, 2ஆவது 4ஆவது, 3ஆவது 4ஆவது. இது வாக்கிய பேதம் பண்ணுறதுன்னு வாக்கியக வாக்கியமாகவும் சொல்லலாம், வாக்கிய பேதம் பண்ணியும் சொல்லலாம். இனி எந்தெந்த இடத்துல இந்த விசிஷ்டாத்வை சித்தாந்தத்தினுடைய பிரதான அர்த்தம் இருக்குது? 100 பதிகங்கள், மொத்தம் 1102 பாசுரங்கள், 100 பதிகங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் 11 பாசுரம். அதில் 2ஆம் பத்தி 7ஆம் திருவாய்மொழி கேசவன் தமர் மட்டும் 2 பாட்டு அதிகம். அதனால் 1102, அது 12 திருநாம பாட்டு. இந்த 1102 பாட்டுக்கும் முதல் திருவாய்மொழி தான் சுருக்கம், அதான் சாரம்னு சொல்லுவார்கள். முதல் திருவாய்மொழிக்கே முதல் 3 பாட்டு சாரம்னு சொல்லுவார்கள். முதல் 3 பாசுரத்துக்கு முதல் பாட்டே சாரம். முதல் பாட்டிலே சொல்ல வந்தது குணங்களுடையவன், விபூதி உடையவன், விக்கிரகமுடையவன். இந்த 3 உடையவர். ஏன்னா இதெல்லாம் இல்லேன்னு சொல்கிறது தான் பல சம்பிரதாயங்கள். இது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறது உண்டு, பிரம்மம் மட்டும்தான் உண்டு, அதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு ஒன்று, இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம்னு ஒன்று. இது எதுவுமே இல்லை. பிரம்மம் சகுணம். அதைத்தான் நலமுடையவன்னு முதல் வரியில் சொல்லிட்டார். உயர்வர உயர் நலமுடையவன்னு சொன்னபடியால் கல்யாண குணங்கள் உள்ளன. அவர் நிர்குணம்னு சொல்லக்கூடாது. நிர்குணம்னு எங்கே வேதம் சொல்லியிருந்தாலும் அது தோஷங்கள் இல்லாதவர், அபகுணங்கள் இல்லாதவர், துர்குணங்கள் இல்லாதவர் என்று தான் அர்த்தம் பண்ணவே தவிர நல்ல குணமே இல்லாதவர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வேதாந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லியிருக்கு. நிறைய குணங்கள் உள்ளன.
அதான் உயர்வர உயர் நலமுடையவன். அடுத்து அவருக்கு விபூதி உண்டோ? ஸ்ரீவைகுண்டம்னு உண்டா? லீலா விபூதி உண்டா? அங்கே மக்கள்லாம் இருக்கார்களா? அவர்களுக்கெல்லாம் இவர் நாயக்கனானார். அது ரெண்டாவது உபய விபூதி நாதன். அயர்வரும் அமரர்கள் அதிபதி. நித்திய விபூதிக்கு நாதன், உபலக்ஷண முறையாலே லீலா விபூதிக்கு நாதன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் திருமேனி உண்டோ? துயரரு சுடர் அடி, திருவடி. அவருடைய தீதீப்யமான ஜாஜ்வல்யமான திருவடி உள்ளதே, அதான் துயரரு சுடரடி. தொழுதழன் மனனே, இப்படிப்பட்டவரை மனமே தொழுவாய். மனமே தொழுன்னா நம்ம தான் தொழணும், மனம் தனியாவா தொழும்? ஆனால் மனம் ஒத்துழைத்தா தானே நாம் தொழ முடியும். அது எங்கேயானோ பிடிவாதம் பிடித்து கொண்டு கையே கூப்ப மாட்டேன்னு போச்சுனால், வணக்கமே இல்லைன்னு சொல்லிவிட்டால் எப்படி வணங்குவோம்? அதனால தான் தொழுவாய், தொழுதாலே எழுந்துடலாங்கிறார். எழுகைன உஜ்ஜீவனம். தொழுதெழுன்னு சொன்னால் பெருமான வணங்கினால், அவன் திருவடிகளை பற்றினால் எழலாம். அப்படின்னு தகப்பனார் வெடிக்கே சொல்லுவார். தொழாவிட்டால் விழலாம். தொழுது எழுன்னு சொன்னார், தொழாவிட்டால் எழமாட்டோம், விழுந்துடுவோன்னு அர்த்தம் சொல்கிறார் பொழுது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். பாசுரத்துக்கு முதல்ல பதபதார்த்தம் என்னன்னு பார்ப்போம். உயர்வு அற, உலகத்தில் யாராருக்கோ பெருமை உண்டுன்னு சொல்லுகிறோமே, அந்த உயர்வெல்லாம் அல்பம்னு அருந்து விழும்படிக்கு உயர்நலமுடையவன். சமஸ்த கல்யாண குணாத்மகோசவுன்னு சொல்லுவார்கள். அனைத்து கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடம். அகிலகேய பிரத்தனீக கல்யாணீக தானம். எல்லா குணங்களுக்கும் இருப்பிடம். ஒரு தோஷங்கூட அவரிடத்துல கிடையாது. அதைத்தான் உயர் நலம் உடையவன். அதத்தனை தனக்கே சொத்தாக கொண்டவர். எவன்? அவன். அப்படி உடையவன் யாரோ அவன்தான். இந்த அவன்னு சொல்றது தான் அவர் சொரூபத்தை விளக்க வந்தது. இப்பேற்பட்ட குணங்களோடு கூடியவர். அந்த குணம் எதுவாக இருக்கும்? ஞான பல ஐஸ்வர்ய வீர்ய சக்தி தேஜஸ், என்னென்ன குணமோ எல்லாம். அது எத்தனையா இருக்கும்? பகவோன் இப்போ கல்யாண குணாக புத்திரஸ்த சந்தித்தே, எண்ணிறந்த கல்யாண குணங்கள். சங்கியாதும் நைவ சக்கியந்தே குணாதோஷாச்ச சார்ங்கிணா ஆனந்தியாது பிரதமோ ராசிகி அபாவாதேவ பশ্চিமஹான்னு சொல்லுவார்கள். எண்ணவே முடியாத அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணங்களோடு கூடியிருக்கிறார். அதான் முதல் வரிக்கு அர்த்தம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. உபனிஷத்து ஆனந்தவல்லி சொல்லும்போது அவருடைய ஒரே ஒரு குணமான ஆனந்தங்கிற குணம், அதை நான் அளக்கறேன்னு தொடங்கிவிட்டு ரொம்ப அளந்து பார்த்து முடியாது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாத கல்யாண குணங்கள் கொண்டவர். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்துன்னு உபனிஷத் சொல்றது. அந்த ஒரு குணம் ஆனந்தம்ங்கிற குணம், அதையே நம்மால் பிடிக்க முடியாதே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன்? அவன். மயர்வர மதிநலம் அருளினன். அவர் எங்கோ இவ்வளவு உயர்ந்தவராக இருக்கார், நம்மகிட்ட திரும்பியே பார்க்க மாட்டார்னு நான் நினைக்க முடியும். அப்படிப்பட்டவர் இந்த தாழ்ந்த எனக்கு போய் மயர்வு அற. மயர்வுன்னு சொல்றது இருள் துயக்கு மயக்கு. ஞானமே ஏற்படாதது, தப்பான ஞானம் ஏற்பட்டது, அன்னதா ஞானம் ஏற்பட்டுவிட்டது, எல்லாமே அஜ்ஞானம். அந்த மயர்வெல்லாம் போகும்படிக்கு இங்கே மயர்வுன்னு எதை சொல்கிறார்? தேகமே ஆத்மாங்கிற தப்பான புரிதல். தேவதாந்தரங்களும் பரத்தமுடையவை, தப்பான புரிதல். நானே ஸ்வதந்திரன், இது ஒரு தவறான புரிதல். இதெல்லாம் தான் மயர்வு. இந்த மயர்வார மதி நலம் அருளினன். மதிங்கிறதுனால ஞானம், நலம்ங்கிறதுனால பக்தி. ஞானம் கனிந்த நலம், ஞானம் கனிந்த நலங்கொண்டு சுவாமி மணவாள மாமர்களுடைய பாசுரம். அதனால் ஞானம் கனிந்து ஞானம் முற்றித்துன பக்தி. ஞானமே இந்த சம்பிரதாயப்படிக்கு சாஸ்திரப்படிக்கு பக்தி வடிவத்தை அடைந்த ஞானம்னு சொல்லுவார்கள். அதனால தான் உடையவர் சாதிக்கும் போது சேமுஷி பக்தி ரூபான்னு பாடினார். அதுபோலத்தான் இங்கேயும் மயர்வர மதிநலம் அருளினன், அவரா அனுகிரகித்தார். இதுக்கு என்னிடத்துல என்ன இருந்தது? மயர்வர மதிநலன் அருளினன் எவனவன்? எவனவன்? அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன்? சாமானியப்பட்டவர் இல்லை, அவர் ஓஹோன்னு கல்யாண குணங்கள் கொண்டவர். அடியேனோட சுற்றி வந்து உபதேசிக்கிறாரே, என்னை விட்டுட்டே விலக மறுக்கிறாரே, அவருக்கு ரொம்ப ஆள் கிடையாதோ? அடியன் ஒருத்தன் அவருக்கு இருக்குமோன்னால் ஒரு ஊராக வரது, ஒரு விபூதியாக வரது. நம்ம விபூதி கால் பங்கு, அது மும்மடங்கு நித்திய விபூதி. அதில் இருக்கிற எல்லாராலும் வணங்கப்படுபவர். அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி. அவர்களுக்கு அயர்வே கிடையாது, நமக்கெல்லாம் மயர்வு. அவர்களுக்கு அயர்வே கிடையாது. அரும் அமரர்கள், அந்த அமரர்கள் நித்தசூரிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார், நாயக்கனாய் நாதனாக இருக்கிறார். அவர்கள் கூட பெருமாளை சட்டுன்னு அனுபவிச்சிட முடியாதான். நமக்குத்தான் எட்டாக்கனியாக இருக்கார்.
நித்திய விபூதியில் இருக்கிறவாளுக்கு பக்கத்தில் இருப்பவர் ஒரு நாள் ஒன்றும் இருக்க மாட்டார். ஆனைக்கு குதிரை வைப்பார போலேன்னு அங்கே ரம்பிள் விட்டு திட்டாந்த சாதிக்கிறார். இது எல்லா பாசுரங்களுக்கும் மகாச்சாரியர்கள் 5 பேர் என்னமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள். திருக்குறுகைப்பிரான் பிள்ளானுடைய 6000 படி, வாதிகேசரி அழகிமணவாள ஜீயர் சுவாமியினுடைய 12,000 படி, அதான் கடைசியாக ஏற்பட்டது. அதுக்கு நடுவில் நஞ்சியருடைய 9,000 படி, பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி, ஈடு 36,000 படி நம்மளுடைய காலக்ஷேபம், கடைசியாக ஜீயர் சுவாமியினுடைய 12,000 படி, 5 வியாக்கியானங்கள் தூணாக உள்ளன. அதில் இந்த திட்டாந்த சொல்லப்பட்டிருக்கு, யானையை ஓட விடணும். அது சுலபத்தில் ஓடாது, ஓட்ட பயிற்சி கொடுக்கணும். அதனால் முன்னாடி குதிரையை நிறுத்தி வச்சு ஓட விடுவாளாம். அந்த குதிரை ரொம்ப தூரம் போயிடுத்துன்னா, ஆமாம் இவ்வளவு தூரத்தில் நம்ம எங்கே தொடருதுன்னு யானை உட்கார்ந்து விடும். ஆனால் குதிரை ரொம்ப கிட்டக்க வந்துடுத்துனால் தொட்டுட்டேன் அப்படின்னு அப்புறம் ஓடாது. அதனால் அந்த குதிரையை எப்படி பழக்கி வைத்திருப்பார்கள், அது ஓரளவு தூரத்தில் ஓடும். தொட வராப்பில் இருந்தால் வேகத்தை கூட்டிக்கும், தொட விடாது, ஆனால் கிட்டக்கே வர வைக்கும். ரொம்ப மெதுவாக யானை உட்கார பார்த்ததுன்னா அது வேகத்தை குறைச்சினுடும். ஆக மொத்தத்தில் ஓட வைக்கிறது முக்கியமே தவிர தொடவே விடாதான். அதை போல் நித்திய சூரிகள் ஓஹோன்னு அனுபவிக்க போனால் பெருமாள் வேகமாக தள்ளி முன்னாடி போயிடுவார். கோட்டியார் சேவா காலத்தும் பொழுது கேட்டாலே அவர்கள் ரொம்ப வேகமாக போயிட்டா பெருமாள் பரபரான்னு பின்னாடி வருவார். இல்லை அவர் ஏதோ பாட்டே கேட்காது போல் இருக்கேன்னா அவர் வேகமாக வருவார். ரொம்ப கிட்டக்க வந்துட்டா இடிச்சிருவோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தள்ளி போயிடுவார். இதை போல் அந்த குதிரை முன்னும் பின்னும் ஓடி யானையை ஓட்ட பழக்கமா. அதை போலத்தான் பெருமாள், அவர் தான் குதிரைன்னு வச்சுருந்தோர். நித்திய சூரிகளை யானையாட்டன்னு வச்சுக்கணும். இவர்கள் தொடராப்பில் வந்தால் அவர் தள்ளி போடுவார். ரொம்ப தள்ளி போயிடுவார்னா உட்காந்துருவா, அதனால் கிட்டக்க வந்துடுவார். ஆனாலும் தொடவே விட்டுட மாட்டார். அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் அவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. அந்த பெருமானுடைய துயரரும் சுடரடி, துயரருக்கும் சுடரடி, 2 அர்த்தம் சொல்லுவார்கள். நம்முடைய துயரத்தை அறுக்கிறார்னு ஒரு அர்த்தம், நம்ம துயர் அருமானால் தான் துயர் அருகிறார்னு ஒரு அர்த்தம். பெருமானுக்கு துயர் உண்டான்னு கேட்பார்கள். வியசனேஷு மனுஷ்யானாம் பிரிஜம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. நமக்கெல்லாம் துன்பம் வந்ததுன்னா நமக்கு முன்னாடி அவர் துன்பப்படுவாராம். விபீஷணன் பட்டாபிஷேகத்தை ஒத்துக்கணுமே, பெருமாளுக்கு ரொம்ப பயம். விகதஜ்வரஹான்னு வால்மீகி சொல்கிறார். அபிஷிச்சது லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகத்தியஸ்ததா ராமஹா விஜ்வரஹா விகதஜ்வரஹா. ஜுவரம் நீங்கிட்டு ராமனுக்குன்னா ராமனுக்கு ஜுவரம் வருமா? விபீஷணன் பட்டாபிஷேகத்தை வாண்டான்னு சொல்லிட போகிறானேன்னு ராமனுக்கு பயமா. ஆமாம் சரின்னு தலையை நீட்டினா ராமனுக்கு ஜுவரம் போயிட்டுங்கிறார். அதே போல் ஆழ்வார் மயர் வர மதிரளத்தை பெற்றாரா, அவர் துயர் அருந்துட்டார். பெருமாளுடைய துயர் எப்போது அரும்? ஆழ்வாருக்கு மயர் வர அவர் துயர் அருந்தார்னு சொல்லுகிறார். நம்ம ஆழ்வார்னு சொல்கிறது நம்ம ஒத்தொத்தனையும் எடுத்துக்கலாம். நமக்கு இருக்கிற அஜ்ஞானம் தொலைஞ்சதுன்னா பெருமானுக்கு துயரம் போடும். அவர் துயரமே இவன் அஜ்ஞானத்தில் சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறானே தான் கட்டமே. அது மாறுங்கிறார். துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. தொழலாம் தொழுது எழு. தொழுகை வேறு எழுகை வேறு இல்லை, தொடர்தே எழறது தான், எழறதே தொடர்து தான். தொழுத பின்னால் எழுவோம்னா காலதாமதமே இல்லை, தொழுதால் அதுவே எழக்கூடியது தானே. தொழுதெழு என் மனனே, தன் மனத்துக்கு உபதேசம் பண்ணி கொள்ளுகிறார். இது வரைக்கும் அசத்தா இருந்தோம். அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேத சேது அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனந்ததோ விதுருதி. பிரம்மம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறதா இனிமே மாற்றி விட்டுட்டார். இந்த பாசுரத்தினுடைய வரிசையை பார்த்தா முதல் வரியிலே உயர்வர உயர்நலமுடையவன்னு சொன்னார், பெருமையை சொல்லிட்டார். அது கூடவே வைகுந்தநாதன் நித்தியசூரிகளுக்கு நாயக்கன் அயர்வரும் அமரர்கள் அதிபதினு 2வதே சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் குறுக்கம் அயர்வர மதிநலம் அருளினன்னு ஏன் 2வது வரி வச்சிருக்காருனால், அப்பேற்பட்டவருடைய குணத்தை நினச்சிட்டு அடுத்தது இவ்வளவு தோஷம் இருக்கிற எனக்கு போய் இந்த குணசாலி அனுகிரகித்தாரே, எப்படி நன்றி சொல்ல போறேன்னு ஆழ்வாருடைய உள்ளம் தவிக்கிறது. அதனால் வரியையாவது 2வது வரி வைப்போம். அவருடைய குணத்தை சொன்னவர் தன்னுடைய தோஷத்தை நினைத்து இந்த தோஷத்தை போக்கிறதுக்கு இறங்கி அனுகிரகித்தாரே, என்ன செய்வேன் என்று மயர் வர மதிநலம் அருளினர் 2வது சொல்லிட்டார். மறுபடியும் அவர் பெருமை ஞாபகத்துக்கு வர அயர்வரும் அமரர்கள் அதிபதினு பாடினார். இப்படியும் சொல்லுவதுண்டு. இந்த பாசுரத்தில் முதல்ல சேஷித்துவம் சொல்லி, உபாயம்னு சொல்லி, பிராப்பியத்தை சொல்லி, கைங்கரத்தை சொல்கிறார் 4 வரியிலையும். எல்லார காட்டிலும் உயர்ந்தவர், அதனால் உயர்வர உயர்நலமுடையவன் சொன்னார். அப்போ சர்வசேஷி, சர்வாதிகத்துவம், அனன்யார்க சேஷத்துவத்துக்கு பிரதிசம்பந்தி. அவர் தான் சேஷின்னு ஓங்காரத்தினுடைய அர்த்தம். அதில் தான் அகாரவாச்சன் சேஷின்னு இருக்கும் ஓம். அதுதான் உயர் நலமுடையவன். அடுத்தது அருளினன்னு இருக்கிறதுனாலே அவருடைய இரக்கம், அவருடைய அனுகிரகம், அதுதான் உபாயம். அதனால்தான் மோட்சமும் முடியும்.
அது நமஹாங்கிற சப்தத்தினுடைய அர்த்தம். மூணாவது, அதிபதின்னு சொல்றதுனாலே நித்திய சூரிகளுக்கு நாயகன் அவர் தான் நாராயணன் என்று நாராயண சப்தத்துக்கு அர்த்தம். கடைசியா தொழுது எழுன்னு சொல்றதுனாலே தொழுகை தான் கைங்கரியம், அதுதான் ஆயங்கிற சதுர்த்திக்கு அர்த்தம். ஓம் நமஹ நாராயண ஆய என்று திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தையே முதல் பாசுரத்தில் சாதிச்சிருக்கார். இதில் ஆழ்வார் பெருமானுடைய உபகாரத்துக்கு ஸ்மிருதி பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், பிரத்யுபகாரம் என்ன பண்ண போறோம், அவர் என்ன உபகரித்தருளினார்னால் தான் கல்யாண குணத்தோடு கூடியவன் எனக்கு சொன்னார், நிருகேதுகமாகவே அதை உபகரித்தார், நித்திய சூரிகளுக்கு கூட நாயகன் என்று சொல்லிக் கொடுத்தார், தன் திருமேனியெல்லாம் காட்டினார். இத்தனை உபகாரம் பண்றவருக்கு அடி என்ன திரும்ப செய்ய போறேன், தொழுது எழலாம். அந்த தொழுகையினால கூட அவருக்கு என்ன பெருமை வந்துட போறது, எழலாம்னு தனக்கு ஒரு பெருமை, நாம எழுந்துடலாம். இனி சம்சாரத்தில் மாறி மாறி பிறந்து கொண்டு இருக்காமல் அதனுடைய ஏற்றமே நமக்கு கிடைக்கும்னு சொல்ல வருகிறார். அருளினன்னு சொல்லியிருக்கிறதுனாலே பக்தியாலேயும் மோட்சம் இல்லை, உபாய பிரபத்தியாலேயும் மோட்சம் இல்லை, அவருடைய நிருகேதுக்கமான அனுகிரகத்தால தான் மோட்சம். உபாயாந்தரமான பக்தியினாலேயும் கிடைக்காது, நான் பற்றினேன் என்கிற உபாய பிரபத்தினாலும் கிடைக்காது. பரகத ஸ்வீகார நிஷ்டையாய் அவனாக நம்மை ஏற்கிறார் என்கிற பலப்பிரபத்தி, அதனால தான் நமக்கு கிட்டும் என்பதை அருளினங்கிறதால சாதித்தார். இப்படி முதல் பாசுரம். எல்லா பாசுரங்களையுமே ஏ ஏ ஏ ஏன்னு தான் முடியும். இந்த பாட்டில் மனநேன்னு முடிந்திருக்கிறதா? முதல் பாசுரம் முற்றிற்று. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. இதன் தொடர்ச்சியா 2வது பாசுரத்தில் என்ன சொன்னார்னு பார்க்கணும். சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியில் முதல் 10 முதல் திருவாய்மொழி 2வது பாசுரம் பார்க்க வேண்டும். மனநக மலமர மலர்மிசை எழுதொரும் மனனுணர் வளவிலன் பொறியுணர் வவையிலன் இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இலன் எனனுயிர் மிகு நரை இலனே. இந்த பாசுரத்தாலே பகவத் ஸ்வரூபத்தை சொல்லுகிறார். பெருமானுடைய மேன்மையை சொல்லி கல்யாண குணங்களுடையவர்ங்கிறத முதல் பாசுரத்தில் பார்த்துட்டோம். இனி அந்த குணங்களெல்லாம் எதை ஆசிரியத்திருக்கும்? பகவத் ஸ்வரூபத்தை. குணமுடையவன் சொன்னால் உடையவர் யாருங்கிற கேள்வி வருமே. இதெல்லாம் அவருடைய குணங்கள், அருமை, பெருமை, எளிமை, மேன்மை, இரக்கம், எத்தனையோ. இந்த குணங்களெல்லாம் எதை பற்றி இருக்கும்? இந்த குணங்களெல்லாம் எதை ஆசிரியத்திருக்கும்? அதைத்தான் ஸ்வரூபம் ஸ்வரூபம்னு சொல்லுவார்கள். ஸ்வம் ரூபம் ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை சுலபத்தில் தெரிந்து கொண்டு விட முடியுமானால் குணத்தை தெரிஞ்சுக்கலாம், ரூபத்தை கூட சேவிச்சு விடலாம், அவர் விபூதியை கண்ணால் பார்க்கலாம். ஸ்வரூபத்தை எப்படி பார்க்க? அது அந்நேயர் அதிர்ஷ்டம். ஆறாலையும் சுலபத்தில் பார்த்து விடவே முடியாது. அவனாக அனுகிரகித்தால் தெரிந்து கொள்ளலாமே தவிர நாம் என்ன முயற்சி எடுத்தால் அது தெரிய போகிறது தெரியாதுன்னு சொல்ல வருகிறார். எத்தால அந்த ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ளலாம்? மனநக மலமர, இந்த மனத்தில் இருக்கக்கூடிய, மனத்தில் இருக்கும் மலம்னு வைத்துக்கொள்க. சப்தமி 7வது வேற்றுமே. மனதில் இருக்கக்கூடிய மலம், அழுக்கு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அனாதிகால கர்ம, வாசனா, ருச்சி, எத்தனை இருக்கு. அதெல்லாம் அரணமா மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் போனால் அப்போ சுத்தமான மனசு இருக்குமா? மலர்மிசை எழுதரும், மலரும் எழுந்தெழுந்து உகழித்து வரும். அப்பேற்பட்ட ஒரு யோக ஞானம். யோகம் பண்ண 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 ஞானம் வளருமே. அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறோம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, இந்த 8 நிலைகள். அதைத்தான் இந்த பாசுரத்தால் ஆழ்வார் சொல்கிறார். மனநக மலமர மலர்மிசை எழுதொரும் மனனுணர்வு. மனன் உணர்வுங்கிறது தான் மானச ஞானம்னு அர்த்தம். யோக ஞானம் இது சுலபத்தில் வந்துடாது. அஷ்டாங்க யோகம் அத்தனை அமர்ந்து பண்ணி இழைப்பின இயக்கம் நீக்கி இருந்து முன் நிமையை கூட்டி அளப்பில் ஐம்புதல் அடக்கி அன்பவர்கண்ணே வைத்துன்னு திருமங்கையாழ்வார் பாடுறார். அப்படி உட்கார்றதுலேருந்து பிராணாயாமத்திலேருந்து ஆசனத்திலேருந்து எல்லாம் கைகூடணும். அப்படி இருந்தால் தான் அந்த அஷ்டாங்க யோகம் வரும். அதில் தியானத்துக்கு போய் சமாதி ஏற்ற அளவுக்கு செல்ல வேண்டுமே. அப்படிலாம் இருந்தால் அந்த யோக ஞானத்துக்கு பெருமாள் பிரத்யட்சமாகணும். அப்படி ஆயிடுவரான்னு கேட்டால் இல்லை. மனனுணர் வளவிலன், அத்தாலேயே அந்த பெருமாளை பிடிச்சிட முடியாது. அது ஏன் முடியாது? மனசாது விசுத்தேனான்னு சாஸ்திரம் வாங்கியிருக்கு. சுத்தமான மனசாலே பெருமானை கண்டுவிடலாம்னு இருக்கே. இவர் சுத்தமான மனசாலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாரே. பார்க்கலாமா? பார்க்க முடியாதன்னால் பார்க்கவே முடியாதுன்னு பார்க்கலாம். சுத்தமான மனசால என்ன தெரிஞ்சுக்கலாம்னால் அவர் எத்தகையவன்னு தெரிஞ்சுவிட முடியாது, தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
அப்படிதான் யாருமே தெரிஞ்சின்றார்கள். அதனால மனசாது விசுத்தேனன்னு இருக்கான்னால் அவன் இருக்கு. அந்த சுத்தமான மனசால என்ன தெரிந்து கொள்ளலாம்? இப்படிப்பட்டவன் அல்லன், இவ்வளவிலன் அல்லன். இதை ஒரு பொருளை சொல்லி இந்த பொருளை போன்றவர், இவரை சொல்லி இவரை போன்றவர்னு சொல்லலாமா? யாரை சொல்லி இவர்னு சொல்ல முடியாது. அதனால் இப்படிப்பட்டவர் இல்லை. சரி, இப்படிப்பட்டவர் வேண்டாம், இவ்வளவுன்னு சொல்லலாமா? அளவுன்னு சொல்ல முடியாது, படியே சொல்ல முடியாது. இப்படிப்பட்டவன் அல்லன், இவ்வளவினன் அல்லன் என்று தான் சுத்தமான மனசால தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ஸ்வரூபத்தை அறிய முடியாது. மனநக மரமர மலர் மிசை எழுதரும். மனசில் அழுக்கு இருந்ததுன்னா என்னாகும்? பராக்கு பார்க்கும். அழுக்கு போச்சுன்னா தான் பிரத்யக்க திரும்பி பார்க்கும். உள்ளே பார்க்கறது தான் யோகம், வெளியில் பார்த்துருந்தா யோகம் இல்லாதது. மனத்தில் அழுக்கு இருக்கிற வரைக்கும் வெளியில் பார்ப்போம், அழுக்கு தொலைஞ்சு கொடுத்துனா உள்ளே பார்ப்போம். மனநக மலம் தோஷங்கள் போனால் மலர் மிசை எழுதரும் மனனுணர் வளவிலன். அந்த யோக ஞானத்துக்கும் விஷயமாக மாட்டார். சரி, யோக ஞானத்துக்கு வேண்டாம், கண்ணு காது மூக்கால எத்தனையோ பிரத்யக்ஷ ஞானம் பெறுகிறோமே, அதால் அவர் தெரிஞ்சு விடலாமானால் பொறியுணர் வவையிலன். பொறி தான் நம்முடைய இந்திரியங்கள். கண்ணு காது மூக்கு நாக்கு இதற்காக அவர் கட்டுப்படுவாரா? அவரோ விபு. இதெல்லாம் இத்துணுண்டு இருக்குது, இது இத்தனையும் சூக்ஷ்மம். அவர் விபு எங்கே வியாபிச்சிருக்கார்? இந்த சின்ன அரையடி ஒரு கட்டையை வச்சுருந்து உலகத்தை அளந்துடுறேன்னு சொன்னால் ஏதோ 10 வேட்டி வாங்க சொல்லியிருக்கார். எவ்வளவு இருக்கும்? கையால் முழம் போடணும், 10 கையை வச்சு அளந்துன்னா வந்துடும். இந்த முழத்தை வச்சு நான் பிரபஞ்சத்தை அளக்கிறேன்னு ஒருத்த ஆரம்பிச்சான்னா, அதை போல் இந்த கண்ணு காது மூக்கை வச்சுன்னு பிரம்மத்தையா பார்த்துட முடியும்? பொறியுணர்வு அவையிலன். அதனால மனனுணர்வு வளவிலன், பொறியுணர்வு அவையிலன். ஆனால் அவர் எப்படி இருப்பார்? இனன், இப்படிப்பட்டவர்னு சொல்கிறார். இனனுணர் முழு நலம்னு இருக்குது, இனன்னு பிரித்து கொள்க. இனன் என்றார் இப்படிப்பட்டவர். இப்போதானே எப்படிப்பட்டவரும் இல்லேன்னு சொன்னீர்னால், ஓ அப்படி சொல்ல வரலே. இப்படிப்பட்டவன் எதை சொல்கிறார் தெரியுமோ? மனத்துக்கும் விஷயமாகாத, கண்கள் காதுகளுக்கும் விஷயமாகாத தன்மை உடையவர். ஒரு தன்மை அவருக்கு உண்டு. இந்த தன்மை அந்த தன்மை இல்லை, எதற்கும் விஷயமாகாத தன்மை உள்ளார். ஒருவேளை ஒன்றுத்தாலே அவர் பிடிக்க முடியாதுன்னா அவர் ஒன்று இல்லவே இல்லையோ? கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஏன் அது தெரியலைன்னால் நம்முடைய இந்திரியங்கள் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனாலையும் அவருக்கு சமமாக ஒரு பொருள் சுட்டி காட்டுறதுக்கு இல்லாதபடியாலேயும் அவரை இத்தகையவன்னு தெரிஞ்சுக்க முடியாது, இவ்வளவினன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் உள்ளார் இப்படிப்பட்டவர் இனன். உணர் முழு நலம். இப்பதான் அவருடைய சொரூபத்தை ஆச்சரியமாக சாதிக்கிறார். உணர் முழு நலம், முழு உணர்வு, முழு நலம், கட்டடங்க ஞானம், கட்டடங்க ஆனந்தம்னு சொல்லுவார்கள். ஒரு அளவுக்குட்படாத ஞானமுடையவராய், அளவுக்குட்படாத ஆனந்தமுடையவராய், ஆகாசத்தை போல அபரிச்சின்ன ஆனந்தஸ்வரூபன். அதைத்தான் ஞானஸ்வரூபன், ஆனந்தஸ்வரூபன். ஞானமயமாய் ஆனந்தமயமாய் ஞானமுடையவராய் ஆனந்தமுடையவராய் இருப்பார். உணர் முழு நலம், முழு உணர்வு ஞானம், முழு நலம் ஆனந்தம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்துன்னு உபனிஷத் சொல்றது. யதா சைந்தவ கனையேவ ரசகனா. ஒரு உப்பு கட்டி எடுத்துன்னு எந்த பக்கம் திருப்பி தொட்டாலும் ருசித்து பார்த்தாலும் உப்பு தானே கரிக்கும். அதே போல பெருமாளும் எந்த பக்கம் உள்ளும் புறமும் எல்லா இடத்திலும் ஆனந்தமயமாகவே இருப்பார். அதுதான் ஆனந்தம். உணர் முழு நலம். மேலும் எதிர் நிகழ் கழிவினும், எதிர் எதிர்காலம், நிகழ் நிகழ்காலம், கழிவு இறந்த காலம், இந்த முக்காலத்திலும் இனநிலன். இனநிலன் இப்படிப்பட்ட வஸ்துன்னு அவரை சொல்லவே முடியாது. பட்டர் சாதிப்புறான், சாதர்மிய திருஷ்டாந்தமும் இல்லை, வைதர்மிய திருஷ்டாந்தமும் இல்லைங்கிறார். பிரம்மத்துக்கு சாதர்மிய திருஷ்டாந்தம்னால் இது போல் இவர், இது அதே தர்மத்தை கொண்ட திருஷ்டாந்தம். இது போல் இவர். வைதர்மிய திருஷ்டாந்தம்னால் இதை போல் இல்லாதவர். இது போல் இவர்னு சொல்ல முடியாது, இதை போல் இல்லைன்னு சொல்ல முடியாது. சாதர்மிய திருஷ்டாந்தமும் இல்லை, வைதர்மிய திருஷ்டாந்தமும் இல்லைன்னு பட்டர் சொல்ற. இந்த பாசுரத்தில் முன்னாடி பின்னாடியால் சொல்றாருன்னு பட்டர் சாதிப்புறான். இனன் எனன் உயிர், இனநிலன் இப்படிப்பட்டவர்னே அவரை சொல்லக்கூடாது. எதிர் நிகழ் கழிவு என்கிற முக்காலங்களிலும் இனன் ஏதாவது ஒரு பொருள் இருந்து அதை போல் இவர்னு சொல்லலாமானால் இலன், இனநிலன், எனன் உயிர். அப்படிப்பட்டவர் தான் எனக்கு தாரகமாக இருக்கார், எனக்கு உயிராக இருக்கிறார். அதாத ஆதேசா நேதி நேத்தின்னு உபனிஷத் சொல்லும். ந இப்படி இல்லை இப்படி இல்லைங்கிறது. எப்படி இருக்காருன்னு சொல்லுமே, என்னால் எப்படி இருக்காருன்னு எங்கே சொல்லுவேன்? இதை போல் இல்லை, இதை போல் இல்லை, இதை போல் இல்லை. ஆனால் எல்லாவற்றை போலும் இருக்கிறார். இதுதான்னு சொல்ல முடியாது. மிகுநர இளனே, தன்னை காட்டிலும் உயர்ந்தவரே இல்லாதவர். ந தத் சமச்ச அபியதிகச்ச திருஷ்யத்தே, தனக்கு சமமானவனும் இல்லை மேம்பட்டவனும் இல்லை.
அப்படிப்பட்ட என உயிரை தொழுதழன் மனனே, அந்த பெருமான் திருவடிகளை தொழுதெழுவாய் அப்படின்னு தன் மனத்துக்கு முதல் பாட்டோட சேர்த்துக்கணும். முதல் பாட்டில் தொழுதழன் மனனேன்னு இருக்கிறது. எனனுயிர் தொழுதழன் மனனே, எனக்கு உயிரா தாரகமாக இருக்கிற பெருமாளை மனமே நீ தொழுதெழுவாய்னு பகவத் ஸ்வரூபத்தை 2வது பாசுரத்தாலே தெரிவித்தார். இனி 3வது பாசுரத்தால் லீலா விபூதியோடு கூடியவன்னு சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அதை விளக்க போகிறார். 4ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு, 6ஆம் பாட்டு ஆச்சரியமான ஸ்வரூப ஸ்திதி பிரவೃತ್ತಿ, அந்த 3 பற்றி சொல்ல போகிறார். முதல்ல லீலா விபூதியோடு கூடியவர். முதல் பாட்டில் நித்திய விபூதியோடு கூடியவர்னு சொன்னார், அயர்வரும் அமரர்கள் அதிபதி. இப்போ 3ஆம் பாட்டில் சொல்கிறது லீலா விபூதியோடு கூடியவர். இளனது உடையனிது என நினை வறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே. இளனது உடையனிது, இளனது அது இல்லாதான், அது இளன்னு திருப்பி எழுதிங்க. இளனதுன்னு இருந்தாலும் அது இளன் அப்படின்னா அது இல்லாதார் இவர். இந்த பெருமாள் எதை உடையவர்? அது மட்டும் இல்லை அப்படின்னா பாக்கி இருக்க அது இல்லேன்னு ஆகும். உடையனிது, இதை உடையவர்னு சொன்னால் இதை தவிர மற்றது இல்லேன்னு ஆகும். இப்படி ரெண்டுத்தில் எதையாவது சொல்லலாமா? அது இல்லாதவர்னு சொல்லலாமா, இதை உடையவர்னு சொல்லலாமா? ரெண்டுமே கூடாதுங்கிறார். அது இல்லாதான்னு சொன்னால் என்ன ஆகும்? அப்போ அது ஒழிந்ததை உடையவன் ஆகும். இது உடையவன்னு சொன்னால் என்ன ஆகும்? இதை ஒழிந்தது இல்லாதவன் ஆயிடும். இதை நான் உடையவர்னு சொன்னால் இதை தவிர மற்றது இல்லேன்னு ஆயிடுமே. இல்லை இது இல்லைன்னு சொன்னால் இதை தவிர மற்றது தான் இருக்குன்னு ஆகுமே. இந்த ரெண்டுமே கூடாது. ஒன்றை சொன்னால் பரிச்சின்ன விபூதி, அளவுக்குட்பட்ட விபூதின்னு ஆயிடும். இன்னொன்று சொன்னால் அல்ப விபூதிகன்னு ஆயிடும். ரெண்டுமே சொல்ல முடியாது. இளனது உடையனிது, இது இல்லாதான்னு சொல்ல முடியாது, இதை உடையவன்னு சொல்ல முடியாது. என நினைவறியவன், அந்த நினைவுக்கே அறியவன். ஒரு வஸ்துவை நினைப்பது கூட சிலதெல்லாம் துர்லபமாக படும். ஒரு குண்டூசியை வச்சு, அதுக்கு மேலே ஒரு சின்ன கிண்ணியை வச்சு, அதுக்கு மேலே பெரிய வானலி ஒன்றை வச்சு, அதுக்கு மேலே மேரு பர்வத்தத்தை நிறுத்தி விட்றேன், ஹிமாச்சலத்தை நிறுத்தி வைக்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே. கீழே ஒரு குண்டூசியை வைங்க, அதுக்கு மேலே ஒரு சின்ன இப்போ ஒரு கிண்ணியை வைங்க, பஞ்சபாத்திரத்துலேருந்து ஒரு கிண்ணி எடுத்து வைங்க, அதுக்கு மேலே ஒரு பெரிய இப்போ வதக்கிற வானலியை வைங்க, அதுக்கு மேலே ஹிமாச்சலத்தை வச்சுருங்க. இப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன்னால் நினைவே வரல இல்லையா? இப்படி நினச்சா கூட நம்ம நாமே பைத்தியமானு கண்டுருவோம். அப்படி தான் இருக்குது பெருமாளை பற்றி நினைக்கிறதுங்கிறார். நிலநடை விசும்பு இளனது உடையனிது என நினைவறியவர். இப்படி ஏதானும் சம்பந்தமே இல்லாத ஒன்றை நினைச்சாது கற்பனை பண்ணலாமான்னால் நினைக்க கூட முடியாது. இந்த குண்டூசிக்கு மேலே இமாயிர மலையே நினைக்க முடியல, அதுக்கு மேலே அவரையா நினைக்க போகிறோம்? அதனால ஏன நினைவறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன். நிலனிடை பூமி பாதாளம் வரைக்கும் வைத்துக்கொள்க, விசும்பிடை மேலே சத்தியலோகம் விரஜா நதிக்கு இப்பால் எல்லாத்தையும் வைத்துக்கொள்க. அது அத்தனை இடத்துலையும் இருக்கிற உருவினன். உருவினன்கிறது தான் உருவத்தோட கூடின அச்சேதனம். அந்த அச்சேதனத்தை தன்னதாக கொண்டவர், அதை உடையவர். அருவினன், அருவுங்கிறது தான் சேத்தனமான ஜீவாத்மாவை சொல்லும், அதுவும் இவரது தான். உருவினன் அருவினன். புலனொடு புலநலன், புலனொடு பதார்த்தத்துக்கு அந்தராத்மா. இந்த புலன்களால் எதை நாம் பார்க்குறோமோ அது அத்தனைக்குள்ளேயும் அவர் அந்தராத்மாவாக இருக்கிறாரா? அதான் புலனொடு உடன்கடன் தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசத்து ததனு பிரவிஷ்ய சத்தியச்சா பவது. அது அத்தனையும் படைத்த எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறாரே, அதான் புலனொடு. புலநலன், ஆனால் எந்த பொருளுக்குள்ள அவர் இருந்தாலும் அந்தந்த பொருளுக்கு இருக்கிற தோஷம் அப்படியெல்லாம் தட்டவே தட்டாது. புலனொடுங்கிறதுனாலே எல்லா புலனால பார்க்கப்படுகிற பதார்த்தங்களில் இருப்பார். புலனலன்கிறதுனாலே அந்த பதார்த்த தோஷம் தட்டாமல் இருப்பார். ஒழிவிலன் பரந்த சர்வ வியாபகன், பரந்து ஒழிவிலன்னு வச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறார், ஆனால் ஒரு இடத்துல கூட வியாபிக்காமல் விட்டுட மாட்டார். ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே. இத்தனை இடத்துல அவர் வியாபித்திருக்கிறாரே. ஒரு சகதிக்குள்ள மாணிக்கத்தை போட்டால் மாணிக்கத்துக்கு சகதி தோஷம் தட்டுமா இல்லையா? அந்த அழுக்குப்படுமே. இவர் பேரில் இது போல் அழுக்குப்படுமானா படாது. அனஸ்னன் யன்யா அபிச்சாகசீத்தின்னு உபனிஷத்து சொல்கிறது. துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம் பருஷஸ்வஜாத்தே என்ற எந்த கர்ம பலமும் அவரை தீண்டாது, எந்த தோஷமும் அவரை தீண்டாது. நிர்துஷ்டனாக இருப்பார். அபகத பாப்மான்னு சொல்லுவார்கள், பாபமே தீண்டாதவர். ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை, அப்படிப்பட்ட கல்யாண குணங்களோட கூடின. முதல் பாசுரத்தில் சொல்ல குணங்களோட நித்தியபூதியோட கூடினவர். 2வது பாசுரத்தில் சொன்ன ஸ்வரூபத்தை உடையவர்.
மூணாவது பாசுரத்தில் சொல்லி கொண்டிருக்கிற லீலா விபூதியோட கூடியவர். நிலநடை விசும்பிடைன்னு இருக்கிறதே, லீலா விபூதியோட கூடினவர். அப்படிப்பட்ட நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே. அவர் எங்கோ இருக்கிறார், இத்தனை குணங்களோடு இருக்கிறார். அவருக்கு அருகிலேயா நான் வந்துட்டேன்? நாம் அவர்கிட்டக்க வந்துட்டோமா, நணுகி விட்டோமா? இவருக்கே ரொம்ப ஆச்சரியம். மன்யே பிராப்தாஸ்ம தம் தேசம் பரத்வாஜாயம் அப்ரவீத். பரதன் ரொம்ப ஆசைப்பட்டார். பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தார், சித்திரகூடத்துக்கு போகணும், ராமனை பிரார்த்திக்கணும், ஊருக்கு கூட்டின்னு வரணும். பரபரப்பரை எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு இருக்கார். பரத்வாஜர் தான் வழி சொல்லிவிட்டார், இப்படி போ இப்படி போ இப்படி போ, சித்திரகூடம் வரும்னுட்டு. கங்கையும் தாண்டியாச்சு, குஹப்பெருமான் அக்கறையிலேருந்து இக்கரை கொண்டு வந்து விட்டுவிட்டார். சொன்ன வழியெல்லாம் போனால் கிட்டக்கு சித்திரகூடம் வந்து விட்டது. ராமபிரானுடைய அந்த பர்ணசாலையிலேருந்து மேலே ஹோம போக தெரியுது. ஓ, கிட்டக்க வந்துட்டோம் போல் இருக்கே. பரத்வாஜர் காட்டின வழிபடிக்கு அந்த ராமனை இந்த தாழ்ந்த பரதனா அடைந்து விட்டேன் என்று எப்படி ஆனந்தப்பட்டாரோ சந்தேகப்பட்டாரோ, அதை போல ஆழ்வாருக்கு அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே. அந்த பெருமானை இப்படிப்பட்ட சொரூபம், நித்திய விபூதி, லீலா விபூதி, இதெல்லாரையும் கொண்டவரையா நான் அடைந்து விட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. ஒருவேளை தானா ஸ்வப்னமா இருக்குமோ? கின்னு சியாது சித்தமோகோயம் உன்மாதஜா விகாரோவா சியாதியம் மிருகதிருஷ்ணிகா. இத்தை சீதை ஹனுமாரை பார்க்குறா, எங்கேயோ ராமநாமம் காதில் விடுறது. அவளுக்கு ஒன்று இது நிஜமா செய்தி வந்திருக்கா, ராமதூதன் வந்துட்டாரான்னு உண்மை பிடிபடலை. ரொம்ப சந்தேகமாக இருக்குது. எனக்கு தான் ஏதானு பித்து பிடித்தாப்புல இருக்கா, இல்லை காணல் நீரை போல ஏதானு பார்க்குறேன்னா என்ன ஆயிடுத்தோ, ஏதானு விகாரமா, புத்தி பேதலிச்சு போச்சா, தெரியலேன்னு பார்க்குற போல ஆழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியம். நானா அந்த பெருமானை அடைந்து விட்டேன். மூணாம் பாட்டு முற்றிற்று. இளனது உடையனிது என நினைவறியவன் நிலநடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழுவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே. அடுத்த 4வது பாசுரம். நாமவன் இவனுவன் அவளிவள் உவளெவள் தாமவர் இவருவர் அது இது உது எது வீமவை இவையுவை அவை நலன் தீங்கவை ஆமவை ஆயவையாய் நின்ற அவரே. 4ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு, 6ஆம் பாட்டு, இந்த 3ஐயும் சற்று ஒன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். முதல்ல சொன்னது சத்தா, அதான் சொரூபம்னு சொல்லலாம். ஆத்மாவுடைய சொரூபம் சத்தை. 2வது ஸ்திதி, 3வது பிரவருத்தி நிவிருத்தி. இந்த 3 என்னதுன்னு சொல்கிறேன். இந்த 3ம் பெருமான் அதீனம். இந்த பெருமாளும் இந்த 3மே பெருமாளை சார்ந்திருப்பவைன்னு சொல்ல வரார். பகவத் அதீனம்தான் ஆத்மாவனுடைய சத்தை. அடுத்து பகவத் அதீனம் ஆத்மாவனுடைய ஸ்திதி, பகவத் அதீனம் ஆத்மாவனுடைய பிரவருத்தி நிவிருத்தி. இதுதான் 3 பாட்டுக்கு அர்த்தம். 4ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு, 6ஆம் பாட்டு என்னது அப்படின்னா, இருப்பு, இருப்பில் தொடர்தல், அதாவது தொடர்ந்து இருக்கை, இருந்து செயல்படுகை. இது 3. ஒரு பொருள்னு எடுத்துட்டாலே முதல்ல அந்த பொருள் இருக்க வேண்டும். இருக்கும் பொருள் காலாந்தர சத்பாவம். அந்த பொருள் இருப்பில் தொடர வேண்டும். அந்த தொடர்ந்த பொருள் செயல்களில் ஈடுபட வேண்டும். ஒரு பொருள் இருக்கிறதுக்கு ஒருத்தர் காரணமாக இருக்கலாம், ஆனால் இருப்பில் தொடர்வதற்கு அவர் காரணமாக இருக்கணுங்கிற தேவையில்லை. இருப்பில் தொடர்வதற்கும் காரணமாக இருக்கலாம், செயல்படுவதற்கு காரணமாக இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆனால் இந்த ஆத்மாவுடைய 3மே பகவத் அதீனம்னு 3 பாட்டில் சொல்கிறார். அதுதான் 4ஆம் பாட்டு, 5ஆம் பாட்டு, 6ஆம் பாட்டு. அதில் முதல்ல சொல்கிறது சத்தா. சத்தான இருப்பு. ஆத்மா இருக்கிறார்னு சொல்லணும்னால் அது பெருமானுடைய அதீனம். அடுத்தது காலாந்தர சர்பாவம். இருப்பில் தொடர்கிறார்னா ரட்சிக்கணுமே, அவர் ரட்சித்தாத்தானே தொடர முடியும். அவர் தான் ரட்சகங்கிறது 2வது பாசுரம். 2வது 5வது பாசுரம். அதுக்கப்புறம் 6வது பாசுரத்தாலே பிரவருத்தி நிவிருத்தி அவரது தான். பகவான் சிருஷ்டிக்கிறார். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசத்து தச்ச தெச்சாபவத்தின்னு உபனிஷத் சொல்கிறது. எல்லாவற்றையும் படைத்து படைத்த எல்லாவற்றுக்குள்ளும் புகுகிறார். அதுக்கு நாம ரூப பாக்துவம்னு சொல்லுவார்கள். நாமத்தையும் ரூபத்தையும் கொடுக்கிறார். ஒரு பொருளை படைத்து படைத்த பொருளுக்குள்ளே புகுந்து அந்த பொருளை இருக்க வைத்து அதுக்கு பெயர் உருவத்தை கொடுத்து ரட்சித்து கடைசியாக அந்த பொருளை மொத்தம் தனக்குள்ள இழுத்து லயமடைய வைத்து சம்ஹார காலத்தில் இது இத்தனை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் பண்ணுகிறபடியாலே அனைத்தும் அவர் அதீனம். இந்த பொருள் இருந்தது, படைத்து வளர்ந்தது, கடைசியாக லயமடைந்தது, நடுவில் வேலை செஞ்சது, எல்லாமே அவர் அதீனம். இதுக்குன்னு தனி ஸ்திதியே இல்லை, தனியான சத்தையே இல்லை. பிரம்மத்தை அந்தராத்மாவாக கொண்டு அவரை சார்ந்தே தான் இருக்கும்னு 3 பாட்டுக்களால் சொல்கிறார். அதுதான் அவர் பெருமைன்னு சேர்த்துக்கணும். பிரம்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லிட்டு வர்றார். அந்த ஸ்வரூபம் எவ்வளவு பெருமை வாய்ந்ததுனால் இந்த இத்தனையுமே அவரை சார்ந்து தானே இருக்கிறது. நாம் அவன் இவன் உவன், நாம் இது ஒவ்வொன்றா திருப்பி திருப்பி சொல்கிறார். அவன் இவன் உவன் எவன்கிறதுனாலே ஆண்பால்,
அவள் இவள் உவளவள்ங்கிறதுனாலே பெண்பால் சொற்கள் குறிக்கின்றன. அவர் இவர் உவர் எவருங்கிறதுனாலே பூஜ்யர்கள். அவர்னு சொன்னாலே பூசிக்கத்தக்கவர், உயர்ந்தவர். அது இது உது எதுங்கிறதுனாலே நபும்சகம். இப்படி நாளையும் வச்சுனுட்டான். ஆக நாம், அவன், இவன், உவன். இதில் அவன்னு சொன்னால் தூரக்க இருக்கிறவர், இவன்னு சொன்னால் கிட்டக்க இருக்கிறவர், உவன்னு சொன்னால் ரொம்ப தூரம் இல்லை ரொம்ப கிட்டக்க இல்லை நடுவில் இருக்கிறவர். இது ஒவ்வொன்றா இப்படி எதெல்லாம் சத்தை இருக்கிறதோ அது அத்தனை அவனதீனம்ங்கிறதான் விஷயம். நாம், அவன், இவன், உவன், தூரஸ்தனாய், சந்நிகிதனாய், அதூர விபரிஷ்டனாய், அதெல்லாம் ஆண்பால். அடுத்தது அவள் இவள் உவள் எவள், அவள் இவள் உவள் எவள். அப்புறம் தாம், தாம்னா தம் தாம்னு அர்த்தம், பூஜ்யர்கள், பூசிக்கத்தக்கவர்கள். அவர் இவர் உவர், அவர்னா தள்ளி, இவர்னா கிட்டக்க இருக்கிறவர், உவர்னா நடுவில் இருக்கிறவர். அவை நலம், அது இது உது எது, அது இது உது எது, எது வீமவை இவை உவை. வீமவைனால் நசிக்கக்கூடியவைன்னு அர்த்தம். வீமவை இவை உவை, அதில் கிட்டக்க இருக்கிறது தூரம் இருக்கிறது. அவநலம் தீங்கவை, நலம் தீங்கு என்பது நன்மை தீமை. இப்படி நன்மையுடைய பொருள்களாய் தீமையுடைய பொருள்களாய் ஆமவை ஆயவை. ஆய் ஆமவைனா இனி ஆகப்போகும் அவைன்னு அர்த்தம். ஆயவைனா பண்டே இறந்த காலத்தில் ஆனவைன்னு அர்த்தம். ஆமவை ஆயவை, வருங்காலத்தையும் சொன்னார் இறந்த காலத்தையும் சொன்னார். நடுவே இடைப்பட்ட வர்த்தமானம் நிகழ்காலத்தை வைத்துக்கொள்ள வேண்டும்னு எழுதிட்டார். ஆமவை ஆயவை ஆய் நின்றவரே, நின்ற அவரேங்கிறதுனாலே இது இத்தனை பொருள்களுக்கு இவர் தான் அந்தராத்மாவாக இருக்கிறார், அந்தர்யாமியாக இருக்கிறார். அவரே நின்றார். இது எத்தனைலாம் பொருள் சொல்லியிருக்கார். அவன் இவன் உவனெவன், அவள் இவள் உவளெவள், அவர் இவர் உவரெவர், அது இது உதியது, வீமவை இவையுவை, அவை நலம் தீங்கவை, ஆமவை ஆயவை. இது இத்தனை பொருள்களும் கடைசியில் ஒரு 2 எழுத்தை மட்டும் அடிக்கோடு போட்டுக்கொள்க. ஆமவை ஆயவை ஆய், இது இத்தனையுமாய். என்னால் இப்படி சொல்ல முடியுமா பாருங்க. நான் புத்தகமாய் இருக்கிறேன், நான் மண்டபமாய் இருக்கிறேன், நான் விளக்காய் இருக்கிறேன், நான் கடிகாரமாய் இருக்கிறேன், நான் பூமியாய் இருக்கிறேன். நிச்சயம் ஒத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நான் இல்லைன்னு தெரியுமே. இது ஒன்று வேற, நான் வேற. அப்புறம் எப்படி நான் அதுவாக இருக்கிறேன் அதுவாக இருக்கிறேன்னு சொல்லிக்க முடியும்? தைரியம் ஏது? பொய். அதுவாக நான் இல்லை. ஆனால் எல்லா பதார்த்தங்களையும் பட்டியலிட்டு விட்டு இது இத்தனையாய் அவர் இருக்கிறார், இது இத்தனையும் உடையவராக இருக்கிறார். சொத்துக்கு முதலாளின்னு கூட சொல்லட்டும். அவருக்கு இங்கே நிலம் நீச்சு 4 காணி நிலம் இருக்கான், அங்கே 2 வீடு இருக்கான், அங்கே 2 ஏதோ வங்கி கணக்கில் பணம் வச்சுருக்காராம், இந்த சொத்து பத்து வச்சுருக்காராம், எல்லாம் வைத்திருக்கிறான்னு சொல்லட்டும். அவரே பணமாய், அவரே வங்கியாய், அவரே நிலமாய், அவரே மாடாய் சொல்லுவார்களா? நடக்காது இல்லையா? ஆனால் இந்த இடத்துல ஆயின்னு போட்டிருக்காரு. இது இத்தனை பொருட்களையும் பட்டியலிட்டு விட்டு ஆமவை ஆயவை ஆய், இது இத்தனையும் தானேன்னு சொல்லணும்னால் இதைத்தான் சாமானாதிகரண்யம்னு சொல்லுவார்கள். அப்படின்னால் சமானம் அதிகரணம் ஏஷாம் சப்தானாம் தே சமான அதிகரணாக தேஷாம் தர்மம் சமானாதிகரண்யம். சமான அதிகரணம் பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின்னத்தே விருத்தி சமானாதிகரண்யம்னு சொல்லலாம். பச்சையாய் வாயும் வயிறுமாய் வேலைப்பாடோடைய கூடியதாய் பருத்ததான குடம் என்று நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் எங்கே போய் சேரும்? அந்த குடத்தில் கடத்தம் இருக்குது, குடத்தன்மை இருக்கிறது. அதை போல் இந்த பச்சையாக இருக்குது, வாயும் வயிறுமா இருக்குது, வேலைப்பாடோடு இருக்குது. இதெல்லாம் ஒரே குடத்தை பற்றி சொன்னது தானே. அப்போ பல பல விசேஷணங்கள் எல்லாம் வெவ்வேறு பயனுக்காக இருக்கக்கூடிய விசேஷணங்கள் எல்லாம் ஒரே அதிகரணத்தில் படிக்கப்படுமானால் அதைத்தான் சமானாதிகரண்யம்னு சொல்கிறோம். சமானம் அதிகரணம், அதிகரணம்னா ஒரு இடம், ஒரு ஆசிரியம். சமான அதிகரணம் ஏஷாம் சப்தானாம், எந்தெந்த சப்தங்களுக்கெல்லாம் சமானமான அதிகரணம் இருக்கிறதோ அதுதான் சமான அதிகரண்யம். இப்போ இந்த சொற்கள் எல்லாத்துக்கும் அவன் இவன் உவன் எவன், அவள் இவள் உவள் எவள், அது இது உது எது வீமவை அவைனா, இது இத்தனையும் ஆயின்னு சொல்லணும்னால் இது இத்தனையும் அவரோட சமான அதிகரணத்தை பெற்றிருக்குன்னு அர்த்தம். நமக்கு அது இருக்காதே. இந்த பூமியின் நானும் சமான அதிகரணத்திலே இருக்கும். வேற அர்த்தத்தில் அது சொல்லலாமே தவிர இந்த சமானாதிகரண்யம் நமக்கு வராது. அதனால்தான் ஆமவை ஆயவை. அது ஏதோ காரணத்தாலே இதையும் அதையும் ஒரே வேற்றுமையில படிக்கிறார். நான் புத்தகம் ரெண்டும் முதல் வேற்றுமை. நான் படிக்கிறது முதல் வேற்றுமை, புத்தகம்னாலும் முதல் வேற்றுமை. படிக்க முடியாது. என்னுடைய புத்தகம்னு வேணால் வேற்றுமையை மாற்றலாமே தவிர நான் புத்தகம், நான் பூமி, நான் விளக்கு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ஆழ்வார் என்ன சொல்கிறார்? பெருமானே மலை, பெருமானே கடல், பெருமானே அவள்,
பெருமாளே அவன், பெருமானே அது, பெருமானே இறந்த கால பொருள், பெருமானே வருங்கால பொருள், அவரே நிகழ்கால பொருள், அவரே அதுவே, அவரே அதுவேன்னு ஒன்னா படிக்கிறார். அது எப்படி படிக்கிறார்னா மிருண்மயோ கடகான்னு சொல்லணும். மண்ணால் ஆக்கப்பட்ட குடம்னு சொல்லும்போது மட்குடம்னு சொல்லிடலையா? மண் குடம்னு சொன்னா மண்ணால் ஆக்கப்பட்ட குடம்னு சொல்ல வேண்டியது மண்ணும் குடமும் ஒன்றுன்னு படிக்கிறோமே. அதே போல இது இத்தனை பொருள்களும் அவரே காரணமாக சரீரியா இருக்கிறதுனாலே எல்லாம் சாமானாதிகரண்யத்தில் பிரயோகப்படுத்தியிருக்கார் என்று சொல்ல வருகிறார். அதனால தான் அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்றவரே. அச்சித்துக்கு அபிமானியாகவும் சித்துக்கெல்லாம் அந்தரியாமியாகவும் அவரே நிற்கிறார். அச்சித்துக்கு அபிமானின்னு சொல்லுவார்கள். அச்சித்துக்குள்ள ஒரு அபிமானி சித்து ஜீவாத்மா இருக்கார். அந்த ஜீவாத்மாவுக்கு அந்தரியாமியாக நிற்கிறார். இப்படி 3 பொருள்களாய் முதல்ல அச்சித்து, அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா, அதுக்குள்ள இருக்கிற தான் என்றாய் நின்ற அவரே. அதனால தான் சர்வங்கல் விதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீதன்னு சொல்லுவார்கள். இந்த ஜகத்து கண்ணால் பார்க்கப்படுகிற ஜகத்தெல்லாம் அவரே. ஏன் அவரேனால் இந்த ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு அந்தரியாமியா அவர் தான் இருக்கிறார். அப்போ இந்த பொருளை சொல்றது எல்லாமே அவர் அளவுக்கு சொல்லும். அதனால தான் ஆய் நின்ற அவரே என்று தர்மி தர்மம் இதை சேர்த்து சாய்த்தா தர்மியை பற்றி சொன்னது 4ஆம் பாட்டு. இனி தர்மத்தை பற்றி சொல்ல போகிறது 5வது பாசுரம். 4வது பாசுரத்தாலே இப்படி சத்தை ஒரு பொருள் இருக்கிறது, இருத்தல் என்றாலே அவர் அதீனம்னு பார்த்துட்டோம். அடுத்தது 5ஆம் பாசுரத்தாலே அந்த பொருளுடைய ஸ்திதி, அந்த பொருள் இருக்கையில் தொடர வேண்டுமே, காலாந்தர சத்பாவம், அதுவும் அவர் அதீனம். அவரவர் தமதம தரிவரி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அவரவர் இறையவர் குறவிலர். இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. எந்தெந்த தேவத்தை யார் வணங்குறவாளுக்கு பலம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அந்தந்த தேவத்தையை ரட்சித்து வணங்குறவனையும் ரட்சித்து அந்த பலத்தையும் கொடுக்க வைக்கக்கூடிய ரட்சணம், அதுவும் இவர் அதீனந்தான்னு சொல்றார். பாட்டு அழகான பாட்டு. அவரவர் நம்ம எத்தனையோ பேர் இருக்கோமா? அவரவர்னா குணபேதத்தாலே வெவ்வேறு. சத்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம். உங்களுக்கு இது வேண்டிருக்கலாம், உங்களுக்கு இது வேண்டிருக்கலாம், எனக்கு இது வேண்டிருக்கலாம், ஒருத்தருக்கு நீண்ட ஆயுள் வேண்டிருக்கலாம், ஒருத்தர் கல்யாணம் வேண்டிருக்கலாம், குழந்தை வேண்டிருக்கலாம், பணம் வேண்டிருக்கலாம். அது அவரவர் விருப்பம்னு வச்சுப்போம். அவரவருடைய குணங்கள் பேதப்பட்டவை. தமதமது இன்ன குணத்தவன் இந்த பலத்தை ஆசைப்படுவார். பல தமதமதுங்கிறதுனால பலத்தில் பேதம் சொல்லப்பட்டது. அறிவறிவு அந்த பலத்தை அடையிறதுக்கு அவரவர்களுக்கு ஞானம் வேறையா இருக்கே. வகை அந்த ஞானத்துக்கு தகுந்து மார்க்கம் வெவ்வேறையா பிடிச்சுருக்காளே. நமக்குள்ள குணம் மாறுகிறது, அதுக்கு தகுந்து விருப்பப்பட்ட பலன் மாறுகிறது, அந்த பலத்தை பற்றின அறிவு மாறுகிறது, அந்த அறிவுக்கு தகுந்த வழி மார்க்கம் மாறுகிறது. இப்படி எத்தனை இருக்கு. அவரவர் இறையவர் என அடி அடவர்கள். அவரவர் அந்தந்த ஆத்மா அந்தந்த தேவதையே என அடி அடைவர்கள். இவர்கள் நான் விருப்பப்பட்டதை கொடுப்பார்கள்னு பற்றிப்பார்கள். காங்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்தைக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. யாராருக்கு என்னென்ன பிடித்தமோ அர்ஜுனா நானே அதில் சத்தை ஏற்படுத்தி தரேன்னு கண்ணன் சொல்கிறார். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, உனக்கு நல்ல ஆரோக்கியம் வேணுமா சூரியனை ஆசிரிப்பாய். ஹுதம் ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாது, காசு பணம் வேணுமா அக்னி ஆதரிப்பாய். அங்கங்கே பற்றிக்கோங்கிறார். யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாமியகம். யாராருக்கு யார் இடத்துல விருப்பமோ நான் தடுக்கிறதில்ல அர்ஜுனா. அவனவன் பற்றட்டும். அப்படிதான் அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அவரவர் இறையவர் குறையவலர். அவரவர்கள் எந்தெந்த தேவத்தையை பற்றுகிறார்களோ யாருக்கும் ஒரு குறவும் இல்லை. ஆனால் இறையவர் கடைசியா பகவான் ஸ்ரீமன் நாராயணன். இறையவர் அவரவர் விதி வழி அடைய. அந்தந்த ஜீவன் எத்தத்தை ஆசைப்பட்டானோ அவன் ஆசைப்பட்டபடி பலத்தை அடைய நின்றனரே. அந்தராத்மாவாக பகவான் எல்லாருக்குள்ளும் நின்றார்னு சொல்றார். விதி வழி அடைய நின்றனரே. அத்தைத்தான் ந சம்பதாம் சமாஹாரே விபதாம் வினிவர்த்தனே சமர்த்தோ திருஷ்யத்தே கஷ்யத்து தம்பினா புருஷோத்தமம். சம்பத்துக்களை எல்லாம் கொடுக்கறதுக்கும் விபத்துக்களை எல்லாம் போக்குவதற்கும் அந்த புருஷோத்தமனை விட்டா யார் இருக்கிறார்கள்? நகி பாலன சாமர்த்தியம் ரிதே சர்வேஸ்வரம் ஹரி. பாலன சாமர்த்தியம் ரக்ஷண சாமர்த்தியம்ங்கிறது ஹரியான சர்வேஸ்வரனை விட்டு யாரிடத்திலும் இல்லை. ஆகவே பலம் கொடுப்பது, அந்தந்த தேவதைகள் ரட்சிப்பது, அது அத்தனை இவருடைய ரட்சணத்தாலே. முதல்ல சத்தான்னு சொன்னார், அடுத்தது ஸ்திதிங்கிற ரட்சணத்தை சொல்லிட்டார். 5ஆம் பாட்டு முடிந்தது. அவரவர் தமதம தரிவரி வகவகை அவரவர் இறையவர் என அடி அடவர்கள். அவரவர் இறையவர் குறவிலர். இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே.
இனி 6வது பாசுரத்தில் பிரவிற்த்தி நிவிற்த்திகளும் அவர் அதீனம்னு சொல்ல போறார். சாமவேத சமமாக சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகித்த திருவாய்மொழி. அதில் முதல் 10 முதல் திருவாய்மொழியின் அர்த்தங்களை பார்த்து வருகிறோம். அதிலே 4ஆம் பாட்டு 5ஆம் பாட்டு 6ஆம் பாட்டு ஒரு சேர்க்கை, ஒரு குழு. அதில் 4வது பாசுரத்தாலே ஆத்மாவனுடைய சத்தா பகவத் அதீனம்னு சாதித்தார். 5ஆம் பாசுரத்தாலே ஆத்மாவுடைய ஸ்திதி காலாந்தர பாவித்வம் சத்பாவம் பெருமானுடைய ரக்ஷணம் அவரால் தான் நடக்கிறது, அவர் அதீனம்னு சொன்னார். இனி இப்போ பார்க்க வேண்டியது 6வது பாசுரத்தாலே இந்த ஆத்மா எதிலையோ ஈடுபடுகிறார், சிலதில் ஈடுபடாமலும் இருக்கிறார். பிரவிற்த்தி நிவிற்த்தி, ஈடுபடுதல் ஈடுபடாமல் இருத்தல், விலகி இருத்தல், இதெல்லாம் பகவத் அதீனம்னு சொல்ல வருகிறார். நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர், என்னுமோர் இயல்வினர் எனனினை வறியவர், என்னுமோர் இயல்வொடு நின்ற எம் திடரே. எம் திடரேனால் திருடப்பிரமாண சித்தர்னு சொல்றார். திருடமான பிரமாணம் வேதம். அந்த வேதத்தாலேயே பெருமானுக்கு நிலை. தின்றவன் திடர், திருடப்பிரமாணத்தாலே அவர் சொல்லப்பட்டார். எம் திடரே என்கிறார். அப்படின்னு அது எனக்கு லாபம். ஏதேதோ அவ்வளவு தார்டியம் இல்லாத ஒரே எளிமையாக இருக்கக்கூடிய பிரமாணத்தால் பெருமாளை சொல்லியிருந்தால், பிரத்யட்சத்தாலேன்னு சொல்லியிருந்தாலோ அனுமானத்தாலேன்னு சொல்லியிருந்தாலோ இல்லாது போனாலும் போயிடலாம். திருடப்பிரமாணமான வேதத்தாலே நிரூபிக்கப்பட்டபடியால் அடியனுக்கு பாக்கியம். அதைத்தான் எம் திடர்னு சொல்லுகிறார். பிரவிற்த்தி, நாம் எதில் ஈடுபடுறோம்? நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர். நான் நிற்கிறது, அமர்றது, படுத்துக்கிறது, திரியது. அதே மாதிரி நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர். நிற்கலே இருக்கலே கிடக்கலே திரியலே. இது ஒவ்வொன்றும் பண்ணாலும் சரி பண்ணாமல் இருந்தாலும் சரி. எம்பாருங்கிற மகாச்சாரியரிடத்தில் சிஷ்யர்கள் போய் கேட்குறார். நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் இதெல்லாம் பகவத் அதீனந்தான்னு சொல்லட்டும். அவன் நிற்கலேனா உட்காரலேனா திரியலேனா படுத்துக்கலேனா இதெல்லாம் கூட சொல்லணுமானால் கண்டிப்பாக வேணும். விஸ்வாமித்திரர் தான் திரிசங்கோ சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னார். அனுப்புறதுக்கு அவர் வேண்டியிருந்தது. அங்கேருந்து தலைகுப்புற தள்ளி விட்டுட்டா. உடம்போடெல்லாம் வரக்கூடாது போன்னு தள்ளிவிட்டா. அங்கேருந்து அவன் கீழே வரான். கீழே விழாதேன்னு சொல்கிறதுக்கு இவர் நிறுத்தினதுனால நின்னான். அப்புறம் தானே திரிசங்கு சொர்க்கத்தையே அவர் நிர்மாணம் பண்ணார், அங்கே உட்காந்து வச்சுட்டார். அப்போ அங்கே போன்னு சொல்கிறதுக்கு அவர் தான் வேணும். அங்கிருந்து அவர் விழும்போது விழாதேன்னு சொல்கிறதுக்கு அவர் தானே வந்தார். அதனால் பிரவிற்த்திக்கும் பகவான் வேணும், நிவிற்த்திக்கும் பெருமாள் வேணும்னு எம்பார் சாதிச்சார். நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திருந்திலர் என்றும் ஓர் இயல்வினர் அபர்யவசான விருத்தின்னு சொல்லுவார்கள். பர்யவசானம்னால் இத்தோட போய் முடிஞ்சுடுறது போரும்னு நிற்கிறது. அபர்யவசானம்னால் இதோடு நிற்காமல் தாண்டி போகிறது. அது எதை சொல்ல வர்றார்னால் என்றும் ஓர் இயல்வினர். இது ஒரு பிரகாரத்தை சொல்லி என்றும் ஓர் இயல்பு. இவர் நின்னார் இருந்தார் கிடந்தார் தெரிந்தார் எல்லாம் அவர் அதீனம். நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திறந்திலர் என்னும் ஓர் இயல்பினர். ஒரு பிரகாரத்தை சொல்லி அவர் இத்தகையவர்னு சொல்லலாமா? சொல்ல முடியாதுங்கிறார். என நினை வறியவர் என்று நினைக்கக்கூட முடியாத உயரத்தில் இருக்கிறவர். என்றுமோர் இயல்போடு நின்றையன் திடரே. ஆனால் ஒரு இயல்போடு நின்றான்றார். 3வது வரைக்கும் 4வது வரைக்கும் பாருங்க. என்றும் ஓர் இயல்பினர் என நினை வறியவர். இப்படிப்பட்ட இயல்பினர் என்று நினைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரியில் என்றும் ஓர் இயல்போடு நின்றவன் திடரே. இப்படிப்பட்ட இயல்போடு இருக்கிறார்னு சொல்கிறாரேனால் நினைக்க அரிதான நிலையில் இருக்கிறார். நினைக்க அரிதான நிலையில் எப்போதும் இருப்பார். நினைக்க அரியல் நிலையில் இருப்பார்னு இருப்பார்ங்கிறார். நினைக்கும் நிலையில் இருக்க மாட்டார், நினைப்பதற்கு அரிய நிலையில் இருப்பார். இருப்பார்ங்கிறது உண்மை. நான் நினைக்கிற நிலையில் இருப்பாரா, நான் நினைக்க முடியாத நிலையில் இருப்பாரானால் நான் நினைக்கும் நிலையில் இருக்க மாட்டார், நான் நினைக்கவே முடியாத நிலையில் இருப்பார். எங்க கரணம் தப்பினா மரணம்னால் நான் நினைக்க முடியாத நிலை என்பது இல்லாத நிலைன்னு தப்பா அர்த்தம் பண்ணக்கூடாது. நான் நினைக்கும் நிலையா இருந்தால் தான் இருக்கிற நிலை. நான் நினைக்காத நிலை, என் நினைவுக்கு அப்பாற்பட்ட நிலையாக இருந்தா அப்படின்னு ஒரு நிலையே இல்லை, வஸ்துவே இல்லை நினைக்கலாமா? உலகத்தில் எத்தனையோ விஷயம் என் நினைவுக்கு அப்பாற்பட்டிருக்கும். அதுக்குன்னு அதெல்லாம் இல்லாத வஸ்துன்னுட்டா அப்படி ஒன்று இல்லை. கண்டிப்பாக இருக்கிற வஸ்து எத்தனையோ இருக்குது, எனக்கு தெரியாது, என் நிலைக்கு புரியாது, என் புத்திக்கு எட்டாது. அதுதான் என்னுடைய புத்திக்கு எட்டாதுங்கிறத என்றும் ஓர் இயல்பினர் என நினைவறியவர்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் உண்டு. எந்த தன்மையோடு உண்டு? எப்படிப்பட்டதென்று நினைக்க முடியாத, ஒரு பிரகாரம் என்று சொல்ல முடியாத நிலையில் எப்போதும் இருப்பார். என்றும் ஓர் இயல்போடு நின்ற எம் திடரே. அப்படிதான் திடப்பிரமாண சித்தன்
ஆகிருத்ததிகரணம்னுட்டும் அருணாதிகரணம்னுட்டும் 2 அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்தில் பகவத் ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமாக விசாரித்து இந்த அர்த்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். ஒரு பொருளை சொல்கிறோன்னு வச்சுங்க, ஆடு ஓடுறது, மாடு உட்கார்றது, பசு பால் கொடுக்கறது. இப்படின்னா பசு நான் சொல்லும்போது அந்த பசுமாட்டினுடைய வடிவம் ஆக்கிருதி ஜாக்கிரதையை காட்டும், அது ஒரு பிண்டத்தை காட்டும். அது அத்தோடு நிற்காது. அது பால் கொடுக்கறது, ஓடுறது, ஆடுறதுன்னா அபிமானியாக ஒரு ஆத்மா உள்ளே இருக்க வேண்டுமே. அந்த பசுங்கிற சொல்லே அபரியவசான விருத்தியில் இந்த சரீரத்தை சொல்லி அந்த ஆத்மாவுக்கு போயிடும். அந்த ஆத்மா செயல்படணும்னா உள்ள பரமாத்மா இருக்க வேண்டுமே. அப்போ இந்த பசுங்கிற சொல்லே அந்த பரமாத்மா அளவுக்கு காட்டிவிடும். ஆக நான் சொல்கிற பசுமாடு என்ற சொல் இந்த பசுமாட்டு வடிவத்தை காட்டி அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை குறித்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா வழக்கு போகிறது இல்லையோ. இதைத்தான் அபர்யவசான விருத்தின்னு சொல்லுவார்கள். அது வரைக்கும் அர்த்தம் சொல்லித்தான் இந்த பாட்டுக்கு தெரிஞ்சுட்டாகணும். ஆக எந்த சப்தமாக இருந்தாலும் அவரை குறிக்கும். ஒருத்தர் நின்னாலும் இருந்தாலும், நிற்கிறார்னு சொன்னால் நிற்கிற உடம்பை சொல்லி, நிற்கிறதுக்கு பிரயத்தனத்தை எடுத்த ஆத்மாவை சொல்லி, அந்த ஆத்மாவை ஸ்திதி எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை சொல்லி தான் நிற்கும். அதனால தான் ஸ்திதி பிரவருத்திகளும் அவனதீனம் என்ன 6வது பாசுரத்தாலே சொல்றார். சத்தா ஸ்திதி பிரவருத்தி நிவர்த்தி. சத்தையை சொன்னது 4ஆம் பாட்டு, ஸ்திதியை சொன்னது 5ஆம் பாட்டு, பிரவருத்தி நிவர்த்திகளை சொன்னவை 6ஆம் பாட்டு. அத்தோட 6ஆம் பாட்டு முடிந்தது. நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திருந்திலர், என்னுமோர் இயல்வினர் என நினைவறியவர், என்னுமோர் இயல்படு நின்னவன் திடரே. அடுத்து 7வது பாசுரம். இதிலே கீழ்ச்சொன்ன சாமானாதிகரண்யம். கீழே எல்லாம் ஆமவை ஆயவை ஆய் நின்றவரேன்னு பார்த்தோமா. அந்த ஆய்னு சொல்லும்போது அதுவாய், புத்தகமாய், பேனாவாய், மேசையாய், பூமியாய், பிரம்மமே, கடலாய் பிரம்மம், கடலே பிரம்மம், மலையே பிரம்மம், பூமியே பிரம்மம். அது எப்படி சொல்ல முடியுது? சமான அதிகரணத்தில் எப்படி படிக்க முடிஞ்சதுனால் ஷரீராத்ம பாவ நிபந்தன சாமானாதிகரண்யம். அதான் 7ஆம் பாட்டில் சாதிக்கிறார். ஷரீர ஆத்மா, இது சரீரம், இது ஆத்மா. அப்படின்னா ஒரு அதிகரணத்தில் படிக்கலாம். நான் என்ன சொல்லிக்கிறேன், அடியனுக்கு தாய் தகப்பனார் பேர் வச்சார், இங்கே வா அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுறார். நான் வந்தேன். வந்த உடனே என்னை பார்த்து கேட்டார், நீ இப்போ வான்னு சொன்னேன், உன் பேரை சொன்னேன், உன் உடம்புக்கு அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கா, உன் ஆத்மாவுக்கு அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கானால் ஆத்மாவுக்கெல்லாம் என்ன வச்சிருக்குன்னு அடி எனக்கு தெரியாது. இந்த பிறவியில் இந்த உடம்புக்கு தான் வச்சிருக்கு. இந்த உடம்புக்கு வைக்கப்பட்ட பெயரை சொல்லி கூப்பிட்ட போது அதை புரிந்து கொண்டு ஆத்மா முயற்சி எடுத்து காலை நகர்த்தி உடல் நடந்து வந்ததே. ஆத்மா செலுத்தி தானே வந்திருக்கார். அப்போ இந்த சரீரமும் ஆத்மாவும் எவ்வளோ ஒத்து இருக்கா? இது எப்படி ஒத்து இருக்கோ அதை போல இந்த ஜகத்து பிரபஞ்சம் சேத்தனா சேத்தனம் அத்தனையும் பிரம்மத்துக்கு சரீரம். சித்துக்களெல்லாம் அவருக்கு சரீரம், அச்சித்தெல்லாம் அவருக்கு சரீரம். எஸ் ஆத்மா சரீரம், எஸ் பிருத்திவி சரீரம், அனைத்துமே அவருக்கு சரீரமாக இருக்கு. அவர் சரீரியாக இருக்கிறார். அப்படிங்கிறத தான் இந்த பாட்டில் சொல்ல போகிறார். சரீர பாவம், சரீரி பாவம் வந்துட்டாலே சாமானாதிகரண்யம் சொல்லிவிடலாமே. மிருதாத்மகோ கடகா, அதை தான் கிழியே சொன்னேன். மண்ணால் ஆக்கப்பட்ட குடம்னு சொல்லச்சே மிருத்கடம்னு சொல்லலையா? ஏன்? அவர் எல்லாத்தையும் படைக்கிறார், அதற்குள் புகுகிறார். ததேவானு பிராவிசத்து ததனு பிரவிஷ்ய சத்து ச தியத்து ச அபவத்து. சத்தாகவும் தியத்தாகவும் நாள் சித்தாகவும் அவரே, அச்சித்தாகவும் அவரே, அச்சித்தையும் சித்தையும் அவரே நீ சொல்கிறோம்னால் அவர் ஆத்மாவாக இது இத்தனி சரீரமாக இருக்கிறபடியாலே. இதுதான் ஸ்ரீவைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்த ராமானுஜருடைய ஆச்சரியமான கருத்து. இதை வைத்து கொண்டு தான் பேதஸ்ருதி அபேதஸ்ருதி அனைத்தையும் ஒருங்க விட்டு இதி சர்வம் சமஞ்சசம் என்று ஸ்ரீபாஷ்யத்தில் இப்பேற்பட்ட அர்த்தத்தையே சுவாமி காட்டியிருக்கார். பாட்டு பார்ப்போம். 7ஆம் பாட்டு. திடவிஷம் வெறிவழி நீர்நிலம் இவமிசை படர்பொருள் முழுவதுமாய் அவையவை தோறும் உடல்மிசை உயரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே. இவ உண்ட சுரனே. சுரன்னா சுரன் தேவன் அர்த்தம். மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்று சக்ஷுர்தேவானா முதமர்த்தியானான்னு தேவர்களுக்கெல்லாம் தேவன். அப்படிப்பட்டவர் வரிஷ ஒன்றா சொல்கிறார். திட விசிம்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை பஞ்சபூதம். திட விசும்புன்னா ஆகாசத்தை மட்டும் ரொம்ப திருடமானதுங்கிறார். ஏன்னா அதுதானே முதல்ல படைக்கப்பட்டது. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னிராபா அத்ப பிருத்திவி. இந்த ஐம்பூதங்களுக்குள்ள முதல்ல பிறந்தது ஆகாசம், கடைசியில் அழியிறது ஆகாசம். முதல்ல பிறந்து கடைசியில் அழியிறது சம்ஹாரத்தில் என்னால் அப்போ அதிக நாள் இருக்கிறது அதுதானே. அதனால தான் திடவிசும்பு எரி அக்னி, எரி வழி வாயு, நீர் ஜலம், நிலம் பிருத்திவி, இவமிசை இவற்றுக்குள்ளே படர் பொருள் முழுவதுமாய். இதை வைத்துக்கொண்டு உலகத்தில் எத்தனையோ பொருட்கள்லாம் உருவாயிருக்க.
படர்பொருள் அது முழுவதுமாய், முழுவதுமாய்னு சொல்றது முழுவதையும் ஆக்கின்னு வச்சுக்கணும். ஆனால் ஆக்கிங்கிறத அவர் ஆயின்னு போட்டிருக்கார். ஏன்னா உபனிஷத்துக்களிலே பெருமாள் சங்கல்பிக்கும் போது பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் அனைத்தையும் ஆக்குகிறேன்னு சொல்லலை, நான் அனைத்துமாக ஆகிறேன்னு அவர் சொல்றார். அவர் தான் ஆக்குறார், சந்தேகம் இல்லை. ஏன் அவர் தான் ஆகிறார்னு சொல்றார்னால், மண்ணால் கடம் ஆகிறதுன்னு சொல்லலாம், தங்கத்தால் சங்கிலி ஆகிறதுன்னு சொல்லலாம், அதை போல பிரம்மத்தால் ஜகத்து ஆகிறதுன்னு சொல்லலாம். பிரம்மத்தினுடைய சரீரமே தானே சேத்தனமும் அச்சேதனமும், அதைத்தானே பரிணாமத்தை அடைய வைத்து இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை படைச்சிருக்கார். அதனால் அவர் வேறே, பிரபஞ்சம் வேறே, அவர் வேறே, சேத்தனம் வேறே, அச்சேதனம் வேறேன்னு சொல்ல வேண்டாம். அவரே தான் இது, தத்துவம் வேறே, ஆனால் அந்த தத்துவத்தை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறார்னு கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு திட்டாந்த வேடிக்கையாக சொல்லுவார்கள். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. நான் இந்த பொருள்களை எல்லாம் படைத்தேன், அப்புறம் ஜீவாத்மாவை எனக்கு சரீரமாக கொண்டு இந்த பொருளுக்குள்ளே புகுந்தேன். இந்த ஒரு மோதிரம் இருக்குது, இது பொருள், இதுக்குள்ளே ஒரு ஆத்மா இருப்பார். அந்த ஆத்மாவை சரீரமாக கொண்டிருக்கிற பரமாத்மா உள்ளே போகிறார். ஆத்மா அவர் சரீரமாக, பரமாத்மா அவர் சரீரமான ஆத்மா, அதுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய இந்த மோதிரம், இந்த மூணு சேர்ந்து தான் ஒரு பொருளாக இருக்கும். அதுதான் அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. இதற்கு ஒரு திட்டாந்த சொல்லுவார்கள். இந்த இடத்துல ஜீவேன ஆத்மனான்னு சொல்லும்போது ஜீவ சரீரக்கேன மயான்னு சொல்ல வேண்டும். ஜீவனை சரீரமாக கொண்ட என்னாலே இது இத்தனை பொருளும் வியாபிக்கப்பட்டதுன்னு சொல்ல வர்றார். சிம்ஹேன பூத்வா பகவோ மயாத்தாக, இது ஒன்று சொல்லுது. சிம்ஹேன பூத்வா பகவஹா மயாத்தாக, சிம்மமாக இருந்து பலரும் என்னால் விழுங்கப்பட்டார்கள்னு சொல்கிறேன். சிம்மமாக ஆகி எல்லாரையும் விழுங்கிவிட்டேனா, சிம்மமாகிற என்னால் எல்லாரும் விழும்பப்பட்டார்களா? இதை கர்த்தரி திருத்தீயாவாக கொள்ள வேண்டும், கரணே திருத்தீயாக கொள்ளக்கூடாதுன்னு சொல்வார்கள். இந்த ஜீவாத்மாவாகிற என்னால் எல்லாம் வியாபிக்கப்பட்டது. பகவான் வியாபிக்க போகிறார். ஜீவாத்மாவாகி வியாபிக்கிறேன்னு சொல்லலை, ஜீவாத்மாவாகிற என்னாலே அனைத்தும் வியாபிக்கப்பட்டது. ஜீவாத்மாவாகிறன்ற சப்தம் எப்படி வரும்? இவரும் ஜீவாத்மா ஒன்றானால் சரீராத்ம பாவத்தாலே சமானாதிகரண்யம். அந்த ஜீவர்களெல்லாம் சரீரம், இவர் ஆத்மாவாக இருக்கிறார். அதனால் ஜீவனாகிற என்னாலே இவை வியாபிக்கப்பட்டன. அந்த அர்த்தத்தில் தான் படர் பொருள் முழுவதுமாய் அது அத்தனையுமாய் அவை அவை தரும், அவை அவை தரும். ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளுக்குள்ளும் வியாபித்திருக்கிறேன். எனது இவ்வளோ தூண்கள், ஒரு தூண், 2 தூண், 3 தூண், 4 தூண், மேலே உத்தரம் போட்டிருக்கு. இந்த பூணுக்கும் உத்தரத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஆனால் எங்கே சம்பந்தம்? ஒவ்வொரு இடத்துல தான் சம்பந்தம். அதை போல பெருமாள் ஒருவேளை இங்கான சமூகமாக ஒவ்வொரு இடத்துல சம்பந்தம் வச்சுட்டு இருப்போம்? இல்லை இல்லை, அவையவை தரும். ஒவ்வொரு க்ஷணம், ஒவ்வொரு பிந்து, ஒவ்வொரு திவலை அதற்குள்ளேயும் உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்துள்ளார். எப்படி இந்த உடலுக்குள்ளே உயிர் இருந்து தர்மபூத ஞானத்தால் வியாபிச்சிருக்காரோ, உடல் மிசை உயிரென உடலுக்குள் உயிரான ஆத்மாவை போலே உயிரென கறந்து, அதை போல இது இத்தனைக்குள்ளும் பிரம்மம் வியாபித்திருக்கிறார். வெறும தர்மபூத ஞானத்தால் இல்லை, ஸ்வரூபவனே வியாபித்திருக்கிறார் கறந்து. ஆனால் வியாபித்திருக்கிறானான்னு தெரியுமானால் கண்ணுக்கு படமாட்டார். கறந்துனா மறைந்துன்னு அர்த்தம். எங்கும் பரந்துளம், எங்குங்கிறதுனாலே அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, உள்ளும் புறமும் எங்கும் வியாபித்திருக்கிறார். உளன் சுடர்மிகு சுருதி. இது எங்கு சொல்லப்பட்டதுனால் எல்லாம் சுடர்மிகு சுருதி. பிரத்யக்ஷத்தை விட அனுமானத்தை விட திருடமாக இருக்கக்கூடிய வேதம் சுருதிங்கிறதுனால வேதத்தை சொல்கிறார். சுடர்மிகு சுருதிங்கிறதுனாலே மற்ற பிரமாணங்களாலே பாதிக்கப்பட முடியாத சுடர்மிக்க சுருதி வேதம். இவை உண்ட சுரனே. இது இத்தனையும் படைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்குள்ள அந்தராத்மாவாக இருந்தது இருக்கட்டும், மொத்தத்தையும் சம்ஹார தசையிலே அவரே விழுங்கி விட்டுறாரு இல்லையோ. இவை உண்ட சுரனே தம பரே தேவிய ஏகி பவதி என்னும் அத்தா சராச்சர கிரகணாத் என்னும் மொத்தத்தையும் அவரே விழுங்கி விடுவார் என்பதுதான் இந்த பாசுரத்துக்கு ஆச்சரியமான அர்த்தம். 7வது பாசுரத்தாலே இந்த சாமானாதிகரண்யம் ஷரீராத்மத்தையா சொல்லப்பட்டது என்றார். தஸ்ய திரவியத்வே எஸ்ய, இது உடன்மிசை உயிரனான்னு சாதிக்கிறாரே, உடலுக்குள்ளே உயிர், உடல்ங்கிறத சுவாமி ராமானுஜரே சாதிக்கிறார். திரவியம், இது ஏதோ ஒரு திரவியம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அது எதற்காக எது இருக்கிறது? இந்த உடல்ங்கிறத என்னன்னு சொல்லலாம்? சர்வாத்மனா நியந்தும் தாரயித்துஞ்ச சக்கியம் தத்து தஸ்ய சரீரம்னு சொல்லுவார்கள். எந்த ஒன்று திரவியமாக இருக்கிறதோ, சேஷப்பட்டு இருக்கிறதோ, தாங்கப்பட்டு இருக்கிறதோ, அதற்காகவே இருக்கோ அது சரீரம்.
எது சேஷியோ, எது தாங்குமோ, எது நியமிக்குமோ அது ஆத்மா. அப்படி ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறார். அதை போல் நம்ம தாங்கிறவரோ நியமிக்கிறவரோ சேஷியோ யாரு? பகவான் தான். ஆனால் அவர் ஆத்மா, நாம் எல்லாம் ஆதேயமாக இருக்கோம், அவர் ஆதாரமாக இருக்கிறார் என்றும் சொன்னார். திரவியத்வே சதி பிருத்தக்கு ஸ்திதி அனர்ஹதான்னு சொல்வார்கள். அது திரவியமாக இருக்கணும், சரீரம் திரவியமாக இருக்கும். பிருத்தக் ஸ்திதி அனர்ஹதா, ஆனால் பிரிந்து இருக்கவே முடியாது. சரீராத்மங்கிறத எதை சொல்கிறார்? சரீரங்கிறது ஆத்மாவை பிரிந்து இருக்காது, ஆனால் திரவியமாக இருக்கும். ஏன்னா ஒரு பூ மனம் பிரிஞ்சிருக்காது, மனம் பூவை பிரிஞ்சிருக்காது. ஆனால் மனம்ங்கிறது அது திரவியமாக இருக்காதே, அது குணம்னா. அதுபோல் கிரியாக இருக்கலாம், குணமாக இருக்கலாம். அது திரவியமாக இருந்து பிரிந்திருக்க முடியாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் திரவியத்தே சதி பிருத்தக் ஸ்திதி அனர்ஹதா ஆதார ஆதேய பாவகான்னு சொல்லுவார். அப்போ அவர் ஆத்மாவாய் நாம் எல்லாம் அவருக்கு சரீரமாக இருக்கிறதுனால தான் ஒரு வேற்றுமையில் படிக்கப்படுகிறோம். இது 7வது பாசுரம். அடுத்து 8வது பாசுரத்தாலே சிருஷ்டி சம்ஹார கர்த்தாக்கள்னு உலகத்திலே பிரம்மா ருத்ராதிகள்லாம் சொல்லப்பட்டார்களே, அவர்களும் பெருமானுக்கு அதீனம்தான். சுரரறி வருநிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாய் அவை முழுதுண்ட பரபரன் புறமொரு மூன் நெறித்து அமரர்க்கு மருவியந்து அரண் அயனென உலகழித்தமைத்துளனே. சுரறி வருநிலை, சுரரறி பிரம்மாதி தேவர்களாலே கூட அருநிலை, அறிய முடியாத உயர்ந்த நிலையில் உள்ள விண்ணுன்னு மூல பிரகிருதியை சொல்றார். சுரரறி வருநிலைங்கிறதுனாலே தேவர்களாலே கூட தெரிந்து கொள்ள முடியாத மூல பிரகிருதி, சுவாவமுடைய மூல பிரகிருதி. முதல் முழுவதும் அந்த பிரகிருத்தியிலேருந்து தொடங்கி மகான், அகங்காரம், பஞ்சபூதம், பஞ்சதன்மாத்திரம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனம் எல்லாம் முதல் முழுவதும் வரன் முதலாய், வரன் முதலாய்னா வரிஷ்டமான காரணமாய், வரன்னா வரிஷ்ட சிறப்பான உயர்ந்த முதலாய் அவை முழுதுண்ட பரபரன், அது அத்தனையும் சம்ஹார காலத்தில் தானே உண்டு விடுகிறார். எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனான்னு சொல்லுவார்கள். பிரம்மா பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள் அனைவரையும் உண்டு விடுகிறாரோ இல்லையோ, பிரம்மா ருத்ராதிகளையும் உண்டு விடுகிறாரோ இல்லையோ. அப்படிப்பட்ட பரபரன், பரபரன்னா தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவர். காரண தசையிலே, காரிய தசையிலே சூக்ஷ்மமாய், ஸ்தூலமாய், சூக்ஷ்ம ரூபேண வியாபித்திருக்கக்கூடியவர். வரன் முதலாய் அவை முழுதுண்ட பரபரன். அதுக்கு மேலே தான் 2 பேரை பற்றி சொல்கிறார். புறமொரு மூன்னெரித்து, திரிபுர சம்ஹாரி ருத்ரன், புறமொரு மூன்றெரித்து அமரர்க்கும் அறிவியந்து, அமரர்களால் கூட தெரிந்து கொள்ளாத முடியுக்கு அறிவு ஈந்துன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஈயந்துன்னா கடந்துன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். பிரம்மாதி தேவர்களுக்கும் அறிவு கொடுத்தவர்னு ஒரு பொருள், பிரம்மாதி தேவர்களுடைய அறிவையும் தாண்டி இருக்கிறவர்னு மற்றொரு பொருள். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகிணோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே. பிரம்மாதி தேவர்களுக்கே ஞானம் கொடுத்து அரனென அயனென, அரண் ருத்ரனாய், அயன் பிரம்மாவாய், உலகழித்து அழிப்பவர் ருத்ரனாய், அமைப்பவர் சிருஷ்டிப்பவர் பிரம்மாவாய், அமைத்து உடனே இப்படியெல்லாம் அவர்கள் பண்ணும்படிக்கு அவரவருக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவரே. ஏதௌ துவௌ விபுத ஸ்ரேஷ்டௌ பிரசாத குரோதஜௌ ஸ்மிருதௌ ததாதரிசித பந்தானௌ சிருஷ்டி சம்ஹார காரகௌ. பிரம்மத்தினுடைய கோப பிரசாதம், அவருடைய கோபத்திலேருந்து ருத்ரன் உருவானார், அவருடைய அருள்லேருந்து பிரம்மா உருவானார். இவர் படைப்பு கடவுள், அவர் அழிப்பு கடவுள். இந்த 2 பேருக்கும் அந்தராத்மாவாக இருந்து அவரவர் படைப்பையும் அழிப்பையும் நடத்தி கொடுப்பவரே என்று 8வது பாசுரத்தில் சொன்னார். சுரறி வருநிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாய் அவை முழுதுண்ட பரபரன் புறமொரு மூன்னெறி தமரர்க்கும் அறிவியந்து அரணென அயனென, அரணயனங்கிறத அரணென அயனென உலகழித்தமைத்துளனே. அடுத்து 9வது பாசுரத்தில் சாதிக்கிறார். நேர சன்வசூன்யவாதி, எல்லாம் சூன்யம், எல்லாமே சூன்யம், எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் பௌத்த மதம். அந்த சித்தாந்தத்தை தப்புன்னு சொல்ல போகிறார். உளனெனில் உளன் அவன் உருவமிவ்வுருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவமிவ்வுருவுகள், உளனென இளனென இவை குணமுடைமையில் உளன் இரு தகமையோடு ஒழிவிலன் பரந்தே. பரந்தே ஒழிவிலன், எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறார். இப்போ பாட்டு ரொம்ப சுவையான பாட்டு. உளனெனில் உளன், நீ உளன்கிற சொல்லால சொன்னாலும் அவர் இருக்கார். உளன் என்கிற சொன்னால், உளன் என்கிற சொல்லால் என்ன நீ சாதிக்க போற? அவர் இருக்கிறார்னு தானே சாதிப்ப. பெருமான் உள்ளார்ங்கிற சொல்லாலே உளன் என் இருப்பை சாதித்தாயானால், இல்லை என்கிற சொல்லாலேயே அவன் இருப்பைத்தான் சாதிப்பாய்ங்கிறார்.
நாம் உளன்கிற சொல்லால் இருக்கிறத சாதிச்சா இல்லைங்கிற சொல்லால் இல்லைன்னு சாதிப்போம் நினச்சிட்டு இருப்போம். கிடையவே கிடையாதுங்கிறார். உளனெனில் உளன், உளன்கிற சொல்லாலே நீ சொல்ல வந்தாலும் அவர் உளன். அப்போ என்னாகும்? அவன் உருவம் இவ்வுருவுகள், அவன் உருவன் இவ்வுருவுகள். உருவம் சரீரத்தையா சேஷமாக இருக்கும். எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, என் அவனுடைய உருவமாக இந்த உருவுகள்லாம் இருக்கும். சரீரமாக சேஷமாக இருக்கும். உளநலனெனில், ஒருவேளை உளநலன் இல்லைங்கிற சொல்லால நீ சொல்ல வந்தியானால் அவன் அருவம் இவ்வுருவுகள், அது அபாவ தர்ம விசிஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறார். அபாவ தர்மின்னு சொல்லுவார்கள். அதை மட்டும் என்னன்னு விளக்கி விட்றேன். இப்படி மூணாக வைத்துக்கொள்க. கடஹா அஸ்தி, குடம் இருக்கிறது அப்படின்னா குடம் இருக்குது தோ இருக்குன்னு அர்த்தம். கடோ நாஸ்தி, குடம் இல்லை. இது ரெண்டாவது வச்சுங்க. சஷவிஷாணம் நாஸ்தி, முயல் கொம்பு இல்லை. இது மூணாவது வச்சுங்க. குடம் இருக்கிறது, குடம் இல்லை, முயல் கொம்பு இல்லை. குடம் இருக்கிறதுன்னு சொன்னால் இதோ குடமாகிற தன்மையாய் பச்சையாய் கருப்பாய் சகப்பாய் இதுவோ அதது வேலைப்பாடு கூடியதாய் இருக்கிறதுன்னு அர்த்தம். கடோ நாஸ்தி, கடம் இல்லேன்னு சொன்னால் இங்கில்லேன்னு அர்த்தமாகும், இப்போதில்லேன்னு அர்த்தமாகும், இப்படி இல்லேன்னு அர்த்தமாகும். குடமே இல்லேன்னு அர்த்தமாகும். குடம் இருக்கிறதுன்னு சொன்னால் உளது என்கிற சொல்லால் குடம் உளது என்று ஸ்தாபிக்கப்பட்டது. குடம் இல்லைன்னு சொன்னால் இல்லை என்கிற சொல்லாலும் குடம் என்கிற வஸ்து உள்ளதுன்னு ஸ்தாபிக்கப்படும். அங்கே தான் பெரிய வித்தியாசம். குடம் இல்லைன்னு நான் சொல்லும்போது சர்வாத்மனா குடமே இல்லைன்னு அர்த்தமே ஆகாது. என்ன, இங்கில்லைனாகும், இப்போதில்லைனாகும், எங்கும் எப்போதும் ஒரு பிரகாரத்திலும் இல்லைன்னு சித்திக்காது. நான் குடம் இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் எங்குமே எப்போதுமே எந்தப்படியாலுமே குடம் என்கிற வஸ்துவே இல்லைனாகும், ஆகாது. இங்கில்லை இப்போதில்லைன்னு ஆகும். அப்போ அந்த இடத்துல இல்லைங்கிற சொல் குடத்தை இல்லைன்னு ஸ்தாபிக்கிறதா, குடத்தை இங்கில்லை இப்போதில்லை வேறொருபடி இருக்கிறதுன்னு ஸ்தாபிக்கிறதா? இல்லைங்கிற சொல்லே இருக்கிறதுன்னு ஸ்தாபிக்கலையா? அப்படித்தான் பகவானை இல்லைங்கிற சொல்லாலும் இருக்கிறதுன்னு தான் நீ ஸ்தாபிப்பேன்னு சொல்கிறார். அதான் இந்த பாட்டுக்கே அர்த்தம். இனி மூணாவது சொன்னேனே, சஷவிஷாணம் நாஸ்தி, முயல் கொம்பு இல்லைன்னால் அது வாஸ்தவம். முயல் கொம்புன்னு ஒன்று இல்லவே இல்லை. முயல் கொம்பு இல்லைன்னா இங்கில்லை இப்போது இல்லைன்னா ஸ்தாபிப்போம், முயல் கொம்பே இல்லைன்னு ஸ்தாபிப்போம். அது இல்லாத ஒரு வஸ்துவை பற்றி பேச்சு. யாரோ ஒருத்தர் இல்லாத ஒரு வஸ்துவை பற்றி நான் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்ல போகிறேன்னால் எத்தனை பொருளை பட்டியல் போட்டு சொல்ல முடியும்? உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இல்லை. இன்னும் கேட்டால் இருக்கிற பொருள் குறைவாக இருக்கலாம், இல்லாத பொருள் இன்னும் நிறையா கூட இருக்கலாம். அது அத்தனை இல்லை இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியும். அதனால் அதை தள்ளுபடியே பண்ணணும். இந்த சசவிஷாணம் நாஸ்திங்கிறது அர்த்தமே இல்லை. அதனால் நாஸ்தி பிரம்மங்கிறது நாஸ்தின்னு ஒருத்தர் சொல்ல போனார்னால் இத்தனை இடத்துல இருக்குன்னு சொல்லச்சே, நீ இல்லைன்னு சொன்னியானாலும் இல்லை என்பதால் இருக்குன்னு ஸ்தாபிப்பாய். நீ இல்லைன்னு சொன்னாலும் உள்ளதுன்னு சொன்னாலும் உளன் என்கிற சொல்லாலே இருக்கிறான் என்று ஸ்தாபிப்பாய். அதுதான் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஏன்னா பௌத்தன் சொல்கிறது எல்லாம் சூன்யம். சூன்யத்தாலே சூன்யத்தை சூன்யமன்னறிந்து சூன்யமானதை அடைவதே சூன்யமான மோட்சம் நாள். அது எப்படி எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்லுவாய்? இருக்குன்னு சொன்னாலும் உண்டு, இல்லைன்னு சொன்னாலும் உண்டு. உளனெனில் உளன், உளன்னு சொன்னியானா உளன், அவன் உருவம் இவ்வுருவுகள், சரீரத்தையா எல்லாரும் சேஷமாக இருக்க போகிறார்கள். உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வுருவுகள். அப்போ அபாவ, இப்போ அதை தான் அபாவ தர்மின்னு சொன்னார். ஏன்னா தர்ம விசிஷ்டமாக இருக்க போகிறார்கள். அப்போ அபாவ தர்மின்னு சொல்கிறது இல்லாத தன்மையோட கூடியவராக இருக்க போகிறார். இங்கில்லாமை என்னும் தன்மையோடு இருக்கார், இப்போதில்லாமைங்கிற தன்மையோடு இருப்பார், இப்படி இல்லாமைங்கிற தன்மையோடு இருப்பார். அப்பவும் இருப்பாருங்கிறத ஸ்தாபிக்கப்படுகிறது. என்றும் இன்மை என்னும் தர்மத்தோடு கூடியவனாக இருந்துடுவார். உடனென இளனென, உடன் என்று ஒரு தர்மம், இளன் என்று இல்லாமைன்னு ஒரு தர்மம். இந்த தர்மத்தோடும் அந்த தர்மத்தோடும் இவகுணமுடைமையில் இப்படி ரெண்டு தர்மத்தோடையும் கூடையே இருக்கிறபடியால் உளன்ங்கிற தர்மத்தோடே இளன் என்கிற தர்மத்தோடே இல்லாமை இருப்பவை என்னும் தர்மத்தோடே கூடி இருக்கிறபடியால் உளன் இரு தகமையோடு. அப்ப ரெண்டு சுவாவத்தோடும் பெருமான் இருக்கிறார். ஒழிவிலன் பரந்தே எங்கும் வியாபித்து நீக்கமிறந்து நிறைந்திருக்கிறார்ங்கிறது 9வது பாசுரத்தில் சொன்னார். சர்வசூன்யவாதியை நிரசனம் பண்ணி காட்டினார். அடுத்து 10வது பாசுரத்தாலே வியாப்தி பூர்த்தியும் சௌகரியமும் சொல்றார். கீழே 7வது பாசுரத்தால் எங்கும் வியாபித்திருக்கிறார்னு சொல்லிட்டார். வியாபித்திருக்கிறார்னு சொன்னால் ஒரு குறை வராதா? தன்னை சுருக்கிக்க வேண்டாமோ? அவரோ சர்வ வியாபகன் விபு. அப்படி இருக்கிறவர் இந்த இடத்துக்குள்ள இருக்கார்னு சொன்னால் அவ்வளவு சின்னதாக தன்னை குறுக்கிக்கணுமே. அப்போ அந்த குறை வந்துடுமா?
சங்கோச்சம் வந்து விடுமா, அதனால தோஷம் வருமான்னு கேட்டுக்கொண்டு வராதுங்கிறார். எப்படி வராதான்? ஒரு பெரிய அண்டை முழுக்க ஒரே ஒரு மனுஷனை விட்டு காலை வீசி நடான்னு சொன்னால், நம்மளே ஏதோ ஒரு 500 சதுரடி 600 சதுரடி வீட்டுக்குள்ளே இருன்னு சொன்னாலே காலகையை முடக்கின்னு இருக்கும். அது 10 சதுரடிக்குள்ளே இருன்னா இன்னும் கொஞ்சம் முடக்கின்னு இருப்போம். ஒரு சதுரடியில் இருந்தா முடியவே முடியாதுன்னு. ஆனால் இவ்வளோ விபுவாக இருக்கிற பெருமாள் ஆத்மாங்கிற அணுவுக்குள்ளே இருக்காரே, அப்போ அந்த இடத்துல ரொம்ப சுருக்கி கொண்டு இருப்பாரோ, அந்த சுருக்கங்கிற தோஷம் வந்துடாதான்னு கேட்டுக்கொண்டு வராது. எவ்வளவு தாராளமாக இருப்பார் தெரியுமோ, சௌகரியமாக வியாபிப்பார் தெரியுமா. இந்த அண்டக்கட்டாக முழுக்க ஒரு தனி மனுஷனை விட்டு கைகால வீசி நடன்னா அவனுக்கு சந்தோஷமே தாங்காது. கொஞ்சம் பயமாக இருக்கும், இருந்தாலும் சந்தோஷம் தாங்காது. கையை காலை வீசின்னு எல்லாம் என்னது. நம்ம புகை வண்டியை பிடிச்சி ஏதோ ஒரு ஊருக்கு போனோம், சீட்டே கிடைக்க மாட்டேங்கிறது சுவாமி, எதுக்கு எடுத்தாலும் இன்றைக்கே வாங்குங்கிறா, ஒன்றும் கிடைக்கவே மாட்டேங்கிறது. என்னமோ தெரியல, போனேன் ஒரே மழை, அந்த வண்டியில் ஒத்துருமே இல்லை, நான் மட்டும்தான். பெட்டியில் இருக்கிற 72 இருக்கைக்கும் நான் தான், 22 பொட்டிக்கும் நான் தான். என்ன ஆனந்தம். இங்கேருந்து நான் போகிற 8 மணி நாழியும் ஒவ்வொரு படுக்கையாக 10 நிமிஷம் படுத்துன்னு எழுந்துருக்க மாட்டேன். அதை போல் இந்த அண்டம் முழுக்க ஒரே ஒரு ஆளை விட்டால் என்ன ஆகும், அவன் 5 நிமிஷம் ஒரு இடத்துல இருப்பான். என்ன சௌகரியமாக இருப்பார், எப்படி கைகால வீசுவார். அதை போல இந்த இத்துணூண்டு பதார்த்தங்களுக்குள்ளும் ஒவ்வொன்றுத்துக்குள் கைகால் வீசிக்கொண்டு பிரம்ம சௌகரியமாக வியாபிக்கிறார். இது என்ன சாமர்த்தியம்னா அகட்டித கடனா சாமர்த்தியம். இதுதான் 10ஆம் பாட்டுக்கு அர்த்தம். பரந்த தன் பறவையுள் நீர் தொறும் பரந்துளன் பரந்த அண்டமிதன நிலபிசும் ஒழிவர கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தொறும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட கரனே. கரனே ரெண்டாவது அதை தமிழில் கரனேன்னு சொல்லியிருக்கார். கரன்னு சொன்னால் திருடப்பிரமாண சித்தன் மிடுக்கன் வலியன் அர்த்தம். பரந்த தன் பறவையுள் நிலவிசும் ஒழிவர, பரந்த ரொம்ப பறந்து இருக்கக்கூடிய, தன்மையாக இருக்கிற, பறவையுள் பறவை இடையினரா போட்டிருக்கார், கடல்னு அர்த்தம். பரந்த தன் பறவையுள் நீர் தொறும் பரந்துளன், அந்த கடலில் இருக்கக்கூடிய ஜலபிந்து ஒவ்வொரு சின்ன சின்ன தெவலை அது எல்லாத்துக்கும் பறந்து உளம். சின்ன சின்ன தெவலைன்னு எவ்வளவு சின்னதாக இருக்கும், அதுக்குள்ள பரபிரம்மம் இருக்காருன்னா எவ்வளோ பெரிய விபு. அவர் போய் இதுக்குள்ளே இருப்பாரானால் உளன் சௌரியமாக இருக்கார், நீரே கட்டப்படுறீர், அவ்வளவு சௌகரியமாக இருக்கார். வியாப்தி பூர்த்தியை சொல்லிவிட்டார். அதனால் எந்தவித சங்கோச்சமும் பிறப்பதில்லை. அசங்குச்சிதமான வியாப்தி சௌகரியம். இந்த சாண்டில்ய வித்தை சொல்லும்போது ஏஷமே ஆத்மா அந்தர்ஹதயே ஜாயானு பிருத்திவ்யா ஜாயானு அந்தரிக்ஷாது ஜாயானு, எல்லாத்த காட்டிலும் பெரியவர். ஆனால் சின்ன இடத்துல இருக்கார். பரந்த அண்டமிதன, இவ்வளவு பெரிய அண்டத்துக்குள்ள ஒருத்தன் தனியா விட்டா எப்படி கைகால் வீசுவனோ அதுபோல் நில விசும்பு ஒழிவர, நிலம் பூமி விசும்பு அந்தரிக்ஷம் எல்லாம். அப்ப ஜலத்தை சொல்லிட்டார், நிலத்தை சொல்லிட்டார், ஆகாசத்தை சொன்னார், விட்டு போன வாயுவையும் அக்னி சேர்த்துக்கொள்க, அதுலேருந்து சேர்த்துருக்கிற மொத்த அண்டத்தையும். கரந்த சிலிடந்தொரும், கரந்த மறைந்து இருக்கிற, சிலிடம் மேல் ரப்ப கீழ் ரப்ப, இந்த ரெண்டு எமைக்கிறதுக்கு நடுவில் சின்ன சின்ன வஸ்துக்கள்லாம் இருக்கே, அந்த வஸ்துக்குள்ள அந்த இடத்துக்குள்ளே கரந்த சிலிடந்தொரும், அதன் சரீரத்துக்குள்ள ஆத்மா. இடந்திகள் பொருள் தொரும், அந்த ஆத்மாவுக்குள்ளும் இடந்திகள் பொருள், அந்த சின்ன சின்ன வஸ்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பொருள். கரந்து எங்கும் பரந்துளன், கரந்து ஒத்தர் கண்ணுக்கும் படமாட்டார், மறைந்திருப்பார், எங்கும் பார்க்கவே முடியாமல் பறந்து ஸ்வரூபத்தாலேயே மொத்த இடத்திலையும் வியாபித்து பறந்து உளன் சௌகரியமா இருக்கிறார். தயிருண்ட பொன்வயிறு இவ்வேடுலகம் உண்டும் இடமுடைத்தால்னு ஆழ்வார் பாஷம். கணவனுடைய அழகான பொன்வயிறு தயிர் சாப்பிட்டுது. ஏதோ தயிர் பால் மோர்லாம் இதெல்லாம் திருடி சாப்பிட்டோம், நல்ல வயிறு மெத்து மெத்துன்னு இருக்குனால். 7 உலகத்தை உண்டு, நீ இடம் இருக்கே 7 உலகம்தான் இருக்கா 14 இல்லையான்னு கேட்குறதான். அது அத்தனையும் தயிரை சாப்பிட்ட அந்த சின்ன வயிறு தயிரை சாப்பிட்டுது. அவ்வளோதான், ஏதோ குட்டி குழந்தை தயிர் சாப்பிடும்னா திடீர்னு ஒரு நாள் 7 லோகத்தையும் சாப்பிட்டது. 7 லோகம் சாப்பிட்டதே தாங்குமானால் அது ஏதோ ஒரு மூலையில் இருக்குது, இன்னும் இடம் நிறையா இருக்கே எதான்னு இருக்கான்னு கேட்குறதான். அதை தான் அகடித கடனா சாமர்த்தியம்னு ஆழ்வார் சொல்கிறார். சேராததை சேர்க்கக்கூடிய வலிமை திறன். பரந்துளன் இவையுண்ட கரனே, இது இத்தனையும் தான் உண்ட கரன், திருட பிரமாண சித்தன், திருடமானவர் என்று 10ஆம் பாட்டு முற்றிற்று. இனி 11வது பாசுரம் சாற்று பாசுரம். என்ன பலஞ்சொல்லி தலை கட்டுகிறார்னு பார்ப்போம். திருவாய்மொழியில் முதல் பதிகன் கடைசி பாசுரம் 11வது பாசுரம். கரவிசெம் வெறிவழி நீர்நிலம் இவமிசை வரணவில் திரல்வலி அழிபொறையாய் நின்ற பரன் அடிமேல் குருகூர் சடகோபன் சொல் நிறநிறையாயிரத் திவபத்தும் வீடே. சடகோபனுடைய சொல் நிறநிற ஆயிரத்து இவபத்தும். இந்த 10 பாசுரத்தில் யாருக்கு ஒரு துளி அன்வயம் வந்தாலும் வீடே. வீடேனால் 2 அர்த்தமாக சொல்றார். பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட 10 பாசுரம்,
பரநடிமேல் இவை பத்தும் வீடே. பெருமானுடைய திருவடிகளிலே வீடே விட்டு விடுதல், சமர்ப்பிக்கப்படுதல். இந்த 10 பாட்டும் அவர் திருவடியில் சமர்ப்பிச்சேன்னு ஒரு அர்த்தம் இல்லை. இந்த 10 யார் சொல்லுகிறீர்களோ 10 வேண்டாம் 4 பாட்டு, 4 வேண்டாம் 2 பாட்டு, ஒரு பாட்டு, அந்த ஒன்னா ஏதோ ஒரு விதத்தில் அன்வயம் ஏற்பட்டிருந்தாலும் வீடே வீடாகிற மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும், வீடை விளைவித்து கொடுக்கும்னு அர்த்தம் சாதிக்கிறார். கரவிசும்பு எரிபலி நீர் நிலம் இவை விசை பஞ்சபூதங்கள். கரவிசும்பு ரொம்ப பெரிசா திருடமா இருக்கக்கூடிய ஆகாயம், எரி நெருப்பு, வழி காற்று, நீர் நிலம் பூமி, இவமிசை இதில் இருக்கக்கூடிய வரனவில் வரன வரிஷ்டம், நவில் சப்தம், திரள் எரிக்கிற சக்தி, நெருப்போட எரிக்கிற சக்தி. முதல்ல நவில்னு சொன்னது சப்தம் ஆகாசத்து, அடுத்தது திரள்னு சொன்னது எரிக்கிற சக்தி நெருப்போடது, வலின்னு சொன்னது மிடுக்கு காற்றோடது, அழின்னு சொன்னது தன்னழி தன்மை ஜலத்தோடது, பொறைன்னு சொன்னது க்ஷமா பூமியோடது. இது 5 தன்மை, 5 பொருளையும் சொன்னார், 5 பொருளோட தன்மைகளையும் சொன்னார். பொறையாய் நின்ற இத்தால் இருக்கக்கூடிய லீலா விபூதி, இந்த லீலா விபூதியை சொன்னதுனால நித்திய விபூதி. இது இத்தனையுமாகத்தான் இந்த விபூதியோட கூடியவனான தான் பரன், அவன்தான் பரத்வமுடையவர். நித்திய விபூதி லீலா விபூதி எல்லாவற்றோடும் சேர்ந்தவர். ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்றது அவன் பரன்கிறத அவனே காட்டி கொடுக்க நான் கண்டேன்னு சொல்லிக் கொடுக்கிறார். முதல் பாசுரத்தில் மயர்வர மதியநலம் அருளினன்னு தொடங்கினார். என்னான்னு மதியநலத்தை கொடுத்தார், என்ன மயர் வறுத்து கொடுத்தார்னா பரன், அவர்தான் பரபரன் பரத்வமுடையவன் அப்படிங்கிறத அவரே சொல்லி கொடுத்தார். அதன் அடியாகத்தான் மோட்சம் கிடைக்கணும். அவன் பரத்வமுடையவன்கிறதுனால மோட்சம். அது நேரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டாம். இந்த 10 பாசுரத்தில் எப்படி அன்வயம் வந்ததுனாலும் அந்த மோட்சம் உங்களுக்கு கிடைச்சிடும். பரநடிமேல் குருகூர் சடகோபன் சொன்ன ஆப்தன் தான்னு சொல்லிக்கிறார். ஆழ்வார் திருநகரில் பிறந்ததுனாலேயே நான் சொன்னது நீங்கள் நம்பலாம், பெருமானால் அருளை பெற்றபடியாலேயே நம்பலாம். வால்மீகி பகவான் ரிஷி அவரே சொல்லிப்பார். வால்மீகி பகவான் ரிஷி என்ன பூர்த்தி, அவர் சொன்னதெல்லாம் நம்பலாம், ராமாயணத்தை நம்பலாம்னு சொல்லுவார்கள். அதை போல் ஆழ்வார் ஆப்தர் சொன்னதை ஏற்கலாம். குருகூர் சடகோபன் சொல் நிறை ஆயிரத்து, நிரல் நிறைன்னு ஒரு அர்த்தம், நிறநிறைன்னு ஒரு அர்த்தம். நிரல் நிறையினால் பிரமாணைகி திரிபிரன்பிதம்னு சொல்லுகிறா போலே சொல்லும் பொருளும் இயலும் இசையும் தாளமும் அபிநயமும் இதெல்லாம் அப்படி விட்டு பிரியாமல் இருக்கிற 10 பாட்டு. சொல்லும் பொருளும் விலகிப்படக்கூடாது, இயல் இசை விலகக்கூடாது, தாள அபிநயம் சேர்ந்துருக்கணும். அப்படி இருக்கிறது தான் நிரல் நிறைன்னு சொல்லுவார்கள். இல்லை நிறன் நிறையினால் கிரமமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். கிரமப்படி பாடின 1000 பாசுரங்களிலே இவ 10 வீடே. இவர் 1000ன்னு இப்பவே சொல்லிட்டாரே, இதானே முதல் பதிகம். 1102 பாட போறாருன்னு இவருக்கு தெரியுமானால், இவருக்கே தெரியும். இவர் ரிஷி திருக்காலஞர், இவருக்கு தெரிய வேண்டாம். பெருமான் பாடுவித்து பாடுகிறபடியாலே இந்த பாட்டை அவர் தானே பாடுவித்தார். அதனால் அவர் 1000ன்னு சொல்லிட்டார். அவரே பெருமாள் 1000ன்னு சங்கல்பம் எடுத்துன்றதுனால தான் இவர் எத்தனை தரம் குறுக்க மோட்சம் கொடுன்னு கேட்டாலும் தரமாட்டேங்கிறார். 1102 முடிகிற வரைக்கும் வச்சிருந்தாரே என்னால், ஏன்னா 1000ன்னு முதல்ல சங்கல்பம் எடுத்துட்டாரு. இவர் எடுத்திருந்தா தாண்டி விடலாம், பெருமான் தான் இவரை பாடு வச்சிருக்கார், அதனால தாண்டவில்லை. 1000 இவ 10 இந்த 10 பாசுரங்களும் பெருமான் திருவடிகளிலேயே சமர்ப்பிக்கப்பட்டவை. பரநடிமேல் இவ 10 வீடே, அல்லது பரநடிமேல் சொன்ன இந்த 1000 இந்த 10 பாசுரமும் வீடே வீடளிக்கும், மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும். அதை இந்த 1000 பெருமானே 1000ன்னு சொல்லிட்டார்னு சொல்லலாம். அல்லது பகவானுடைய வைபவத்தை பாட வந்தது தானே, அவருடைய வைபவம் அவருடைய பெருமையை பார்த்தா 1000 பாட்டாவது குறைஞ்சபட்சம் பாடாமல் நிறுத்த மாட்டேன். 10,000 பாடணும். ஆனால் சொல்கிறவாளுக்கு சந்தை சொல்கிறது கட்டமாயிடுமோ என்னமோ, அதனால் 1000 வேணால் சுருக்கிக்கிறேன். அவருடைய விஷய வைலட்சண்யத்தை பார்த்தால் 1000 சொல்லாமல் நிற்க மாட்டார்னு சொல்லுகிறார். இத்தை திரவிடோபனிஷத் சங்கத்தியிலே வாதிகேசரி அழகிமணவாள ஜிஎஸ் சுவாமி தசகே ததாத்யே சம்யக்கு குண ஆகிருதி விபூதி சமேதமீஷம் அத்தியக்ஷயன், அவனுடைய குணம் ஆகிருதி விபூதி வியாபகத்துவம் வியாப்தி பூர்த்தி எல்லாவற்றையும் இந்த 10 பாசுரங்களால் சொல்லி, ஆகவே பரத்வமே உடையவர், பரத்தே பரத்வத்தை ஸ்தாபித்தார். சகுண பிரம்மம் குணமுடையவரேன்னு சொல்லி, விபூதி உடையவரேன்னு சொல்லி, அதில் நித்திய விபூதி லீலா விபூதி எப்படி உடையவர், சத்தா ஸ்திதி பிரவருத்தி நிவர்த்திகளெல்லாம் அவன் அதீனம்னு சொல்லி சமதத்தை ஸ்தாபித்து கடைசியா அந்த பெருமானுடைய திருவடி துயரரு சுடரடி அதை தொழுவாய் தொழுதால் எழலாம். அப்படி எழுவதே தான் இவ 10 வீடே மோட்ச பிராப்தின்னு சொல்லி தலை கட்டுகிறார்.
இது முதல் 10 முதல் திருவாய்மொழி. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், வியாக்கியாத்தாக்களான 5 மகாச்சாரியர்கள் அவர்கள் திருவடிகளே சரணம். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அனுகிரகித்து கொண்டிருக்கும் நம் ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்யதாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு சொல்லி அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.